பர்னி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு கேக்குது ப்ரோ, அவருக்கு கேக்குதா இல்லைன்னு தெரியல. ஓகே. பர்னி கேட்கும், மைக் ஆன் பண்ணாம இருப்பாரு. இப்ப கோவிட் அக்செப்ட் பண்ணலாம். கேக்குதா? வந்துருச்சு பர்னி, கேக்குது பர்னி. அப்டேட்டோட ஆரம்பிங்க பர்னி. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஜாலியா இருப்பீங்க. அதான் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அப்டேட் சொல்லுங்க. எப்பவும் போல வழக்கமா அப்டேட் சொல்லிருங்க. பட் என்னன்னா நீங்க ஏன் ரொம்ப நாள் டைட்டில்ல வைக்கல பிரகாஷ் ப்ரோ? பர்னி, அதான் பர்னி ரொம்ப நாள் கழிச்சு ரசிகர்கள் ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருந்த அப்டேட் அபிஷியலா வந்துருச்சு. மற்றபடி நீங்க அப்டேட் லைனா சொல்லிருங்க ப்ராப்பரா, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே, டைட்டில் வைங்க, நான் சொல்றேன். ரெண்டுமே புரியல. நம்ம ஸ்பேஸ் டைட்டில் இருக்குல்ல, அதுல ஒரு இதாவது வைங்க, டேர் டெவில்னு வைங்க, இல்ல கிளாடியேட்டர்ஸ்னு, இல்லனா ரெண்டுமே ஜஸ்ட் அப்டேட் தானே வந்திருக்குன்னு பார்த்தேன். சரி ரைட், ஓகே விடுங்க, படிச்சிடலாம் விடுங்க. வைங்க, அதை பத்தி தானே நீங்க பேசுவோம். வைங்க. சரி ரைட், ஓகே வரும். அதான் இன்னைக்கு வந்த மிக முக்கியமான அப்டேட். அஜித் குமார் ஃபேன்ஸ் அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அப்டேட் தான். கிளாடியேட்டர்ஸ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட பண்ற படம் டேர் டெவில், அந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக், அந்த படமுமே வந்திருக்கு. ரெண்டு படமுமே வந்துட்டு ஷாலினி அஜித் குமார் அவங்க தான் வந்து ப்ரொடியூசரு. இப்போதான் ஒரு ட்வீட் பார்த்தேன், திட்ட கூட முடியாதேடா அப்டேட் கேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்தது செம ஹாப்பி. ஓகே, மற்ற அப்டேட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். $1 million ஸ்டுடியோஸ் புதுசாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் மோர் படம் அப்டேட் சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் ஃபிலிம். அப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட 10வது படம், அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. விஸ்வநாதன் சன்ஸ்லேருந்து த ஒன் அந்த சாங் வந்து லிரிக் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விஸ்மயா மோகன்லாலோட துடக்கம் அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அவிஷன் ஜீவந்தோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கௌதம் சிவராமன் டைரக்ட் பண்ணுற படம். ஃபர்ஸ்ட் லுக் சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் டொங்கனா கொடுக்கு அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிட்டில் ஹார்ட்ஸில் நடித்த ஹீரோ தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஸ்ரீனா கம்லா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் சந்தீப் கிஷனோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் August 5 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தர்ஷன் நடிக்கிற யாத்ரிகன் அந்த படத்தோட டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜீவா நடிக்கிற தகப்பன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரா வெங்கட் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்றாரு. அப்புறம் ஜூட் ஆந்தனி அவர் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, அடுத்த ஃபிலிம் வந்துட்டு அந்த 1978 ஏதோ ஒரு ஷிப் பேஸ் பண்ண ஃபிலிம் அதை பிளான் பண்றதாகவும், ஆயுஷ்மான் குரானா அவர் கூட ஒரு படம் பிளான் பண்றதாகவும், சிவகார்த்திகேயன் அவர் கூட ஒரு பிளான் பண்றதாகவும் சொல்லியிருந்தாரு. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் மண்டாடி கேரளா ரிலீஸ் வந்து ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தான். படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகுது. மோகன் ராஜா அவர் வந்து கார்த்திகோட ஒரு படம் பண்றாரு. ஸோ அதுவுமே இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் அது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேலைக்காரனுக்கு அப்புறம் ஒரு ஓன் ஸ்கிரிப்டில் படம் பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணா நடிக்கிற மர்டர் இன் டவுன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாலகிருஷ்ணன் அவர் தான் வந்து டைரக்டர். அப்புறம் நாளைக்கு டிஜிட்டலாக ரிலீஸ் ஆகிற படம்னு பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் பர்னு, அதுக்கப்புறம் உயிர் அந்த மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. லக்கி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம், அப்புறம் லைஃப் ஹேக்குன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம். இந்த வாரம் மேஜராக தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறது 4 படம். டிசி, ஜிடி நாயுடு, ஓ மை டாக் ஹிந்தி ஃபிலிம், துடக்கம் மலையாளம் ஃபிலிமு. அப்புறம் இந்த வாரம் மேஜராக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் பர்னு, உயிர் நான் சொன்னது, அப்புறம் மெயின் வாபஸ் ஆகுங்க, நூறுசாமி, இதய முரளி, வதந்தி சீசன் 2, ஆப்ரேஷன் சஃபர் சாகர் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸு, லெனின் தெலுங்கு ஃபிலிம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த 3 அப்டேட் விட்டீங்க ப்ரோ. ஒன்று அந்த நானி இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அலைஸ் ருக்மணின்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டிமாண்டி காலனி 3லேருந்து ரத்தத்தான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு. 2. மூணாவது வந்து August 7 ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட ஐமேக்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதான். ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் இல்லையா? இல்ல. ஓகே ஓகே ஓகே. அது கூட சேர்த்து இருமுடி படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ப்ரோ இன்னைக்கு நிறைய வந்திருக்கு இன்னைக்கு.
ஆடி 18 ஸ்பெஷல். ஆடி பெருக்கு அப்டேட்டா பெருக்கி இருக்கு. பரவாயில்ல, பயங்கரமா அப்டேட். அது போக என்னன்னா ரசிகர்கள் ரொம்ப காலம் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஏதாவது ஒரு அபிஷியல் அப்டேட்டை விட்டுருங்கய்யா, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அன்அபிஷியலா நிறைய ரூமர் வந்துட்டு இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க பேசாம அபிஷியல் அப்டேட் விட்டுட்டீங்கன்னா அதை வச்சு நாங்க சந்தோஷமா இருந்துப்போம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு. ஆகஸ்ட் 3 கடைசி எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இருந்தாலும் நேத்துலாம் வந்து நிறைய நண்பர்கள் சொன்னாலுமே இல்ல நான் 100% வந்தாதான் நம்புவேன், 100% உறுதியானதுக்கு அப்புறம் நம்புவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பேர் சொன்னாலும் நம்ப மாட்டேன் 100% வரட்டும். ஏன்னா 2-3 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இனிமேலும் நம்ம வந்து ஏமாத்தியோ இல்ல ஏமாந்தோ அது போகவே கூடாது அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். அப்பதான் காலையில ஒரு அப்டேட் வரவும் நான் சரி ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் காலைல ஏதோ ஆட் வந்துருச்சு, ஆட் வந்து அடப்பாவீங்களா அப்டேட்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி இதா இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லைங்க இன்னொரு அப்டேட் வருது, கண்டிப்பா AK-64 அப்டேட் வருதுன்னு சொன்ன உடனே தான் ரைட் கண்டிப்பா வருதா. 99 வரைக்கும் வந்துருச்சு. 99 வந்து 100 வரும்போது சொல்லுவாங்க. அப்போ 100 வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மனசு திருப்தி ஆயிடுது. நம்ம நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது மாதிரி ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா அப்டேட் ஈவினிங் வருதுன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா திருப்திகரமா இருந்துச்சு. டைட்டிலும் ஏற்கனவே கேள்விப்பட்டதா, பிப்ரவரி மாசமே கேள்விப்பட்ட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த டேர் டெவில் அப்படிங்கிற டைட்டில் தான் வைக்கிறாங்கன்னு. அதைத்தான் நம்ம அப்பயே ஒரு குழுவா போட்டிருப்போம். இந்த ஒயிட் டெவில்ங்கிற கேரக்டர்லயே துணிவு படத்தை நடிச்சிருப்பாரு. இந்த டெவில் டேர் டெவில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் டைட்டில் வச்சிருப்பாங்க. அதில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு போஸ்டரா போட்டிருந்தோம். நம்ம ஸ்பேஸ் டைம்ல கூட அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க டேர் டெவிலான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கூட அதே டைட்டில் தான், ஒரு இங்கிலீஷ் டைட்டில். ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட குட் பை டக்கலி சமயத்தில் சொல்லியிருந்தோம் 26 வருஷம் வச்சு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ குட் பை டக்கலி அடுத்து அப்படியே கண்டினியூஸா இங்கிலீஷ் டைட்டில் மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு சந்தோஷம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில இது இருக்கு, எப்படின்னா போஸ்ட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் இப்படிலாம் நிறைய இருந்தாலுமே அப்பா நமக்கு தேவை அபிஷியல் அப்டேட் அது வந்துச்சா ஓகே தான். அது இல்லாம இந்த க்ரூ அதை டோட்டலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனிருத் மியூசிக்னு. ஏன்னா அனிருத் மியூசிக்ல வந்து நமக்கு மாற்றுறது கூட கிளாஸ் படமா மாட்டிடுது, மாஸ் படம் மாட்டினா சிவா படம் மாட்டுது. ஒண்ணு அதாவது 2 சிவா படம் மாட்டுச்சு, ஒரு கிளாஸ் படம் ரீமேக் படம் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி மாட்டுச்சு. இப்பதான் பக்காவான மீட்டர்ல ஒரு பக்காவான கமர்ஷியல்ல அந்த பிஜிஎம் வெரைட்டில மாற்றக்கூடிய ஒரு டோன்ல ஒரு ஜோன்ல படம் அமைஞ்சிருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் படம். சந்தோஷம் அந்த வகையில. அனிருத் மியூசிக், ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன், அஜித்தே தயாரிக்கிறார் அப்படிங்கிறப்ப கூடுதல் சந்தோஷம். ஏன்னா சாலினி அஜித்குமார் ப்ரொடியூசர்னு போட்டாலுமே அஜித் தான் தயாரிக்க போறாருங்கிறது தான். அஜித்தே தயாரிக்கிறது எனக்கு உண்மையான கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நம்ம ஸ்பேஸ ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன், அவரு தயாரிப்ப அப்படின்னாலே எப்பவுமே வந்து கதையில கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துவாரு, வித்தியாசமான முயற்சிகள் பண்ணுவாரு. ரொம்ப எல்லாத்துலயும் புது மெனக்கடல் இருக்கும். ஏற்கனவே SS சக்கரவர்த்தி அவரோட காம்பினேஷன்ல வாலி, முகவரி, சிட்டிசன், வில்லன், வரலாறு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புதுமை இருக்கும். ஆஞ்சநேய பிளாப் அதை விட்டுருவோம், 1-2 ட்ரை பண்ணி பிளாப் ஆகிறத விட்டுருவோம். ஆனா என்னன்னா வித்தியாசமான முயற்சிகள் இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு லுக்காவும் சரி கதைக்களமாவும் சரி நல்லா இருக்கும். அது போக இந்த படம் கேள்விப்பட்ட வகையுமே ஆதிக்கு வந்து பெருசா பிளான் பண்றாரு, அதாவது ஒரு பயங்கரமா ஒரு பெரிய படமா பிளான் பண்றாருங்கிறத கேள்விப்பட்டு இருந்தோம். அதுக்காக தான் இந்த இவ்வளவு டிலே ஆனதுக்கு. பட் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ரொம்ப காலம் தாழ்ந்தி வந்தாலும் எல்லாமே நன்மைக்குங்கிற மாதிரி இப்ப அவரே தயாரிக்கிறாருங்கிறப்ப கண்டிப்பா கதைக்களத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும், அவருக்கும் ஒரு 2-in-1 பெனிஃபிட்ல பண்றாரு. சந்தோஷம். அப்டேட் வந்தது ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். மோகன்லால் கன்ஃபார்ம் இல்லைண்ணே? அது கன்ஃபார்ம் தாங்க. மோகன்லால், ஸ்டெயிலி, அனிருத் அந்த 3 பேர் அப்பயே கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த டைட்டிலே பிப்ரவரி மாசமே தெரிஞ்சு. கொஞ்சம் தள்ளி போதுல டேட்ஸ் ஏதாவது வேற ஹீரோயின் இருக்காங்களா இல்ல ஸ்டீலா மட்டும் தானே? ஸ்டீலா இல்லாம 2 ஹீரோயின் இருக்காங்க, மொத்தம் 3 ஹீரோயின், இன்னொரு ஹீரோ இருக்காரு. மோகன்லால் இல்லாம ஒரு ஹீரோ இருக்காரு. ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல தள்ளி போனதுனால இல்ல மோகன்லால் வந்து இந்த படம் வந்து அவர் கதைக்கு பிடிச்சி போய் அவர் ஒத்துக்கிட்டது இந்த படம். சூப்பர். அது ஆதிக்க உண்மையாலும் பெருசா தான் பிளான் பண்றாரு. இந்த படம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த டைட்டில் தான் டேர் டெவில்னு சொல்லி கொஞ்சம் இங்கிலீஷ் டைட்டிலுமா இருக்கும். கதைக்களம் ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு கதைக்களம். ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அட்டகாசம், தூத்துக்குடி பேக்ராப், ஒரு லோக்கல் ஸ்கிரிப்ட்னு வச்சுக்குவோம். ஒரு லோக்கல் ஸ்கிரிப்ட் டைட்டில் கதை அது வந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும், அவ்வளவுதான். அப்ப மூவ் ஆகுறது தான் வந்து ஒரு இங்கிலீஷ் மாதிரி அந்த ஒரு இதா ஒரு எதுக்கு டேர் டெவில்ங்கிற கிளாஸான டைட்டில் தெரியும். மற்றபடி ஒரு லோக்கலான ஒரு தர லோக்கலான ஒரு படம் தான் இது.
ஒரு பெரிய படம், கிளாடியேட்டர் பெரிய படம். நல்லா இருந்துச்சு எனக்கு. இதை விட அது அந்த போஸ்டர் பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இல்ல அவங்க கிளாடியேட்டர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது ரொம்ப சிம்பிளா பண்றாங்க. இது மோஷன் போஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அனிருத் பிஜிஎம் எல்லாம் போட்டு பக்காவா பண்ணிச்சு. அவங்களோட டார்கெட் அஜித் வந்து இந்த கிளாடியேட்டர் படத்தை எப்படியாவது பெருசா புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதுக்காக பெரிய கோட்டை வந்து சின்னதாக்க முடியாதுன்னு சொல்லி சின்ன கோட்டையும் பெருசாக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாரு. ரெண்டுமே அவர் தான் ப்ரொடியூசர் இருக்கான பேர்லாம் வேற வேறையா இருக்கு. ப்ரொடக்ஷன் பேரு ஒன்னும் புரியல. இல்ல அது வந்து ஜஸ்ட் அந்த ரேஸ் டாக்குமெண்ட்ரி பிலிம்ங்கிறதுனால அந்த ப்ரொடக்ஷன் தனி நேம். இது சினிமா இதை நிறைய தயாரிக்க போறாங்க. இந்த இதுல அவர் ஹீரோ நடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் தயாரிக்க போறாங்க. அதுக்காக தான் பிரேவ் ஹார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இது வந்து ரெகுலராகவே சினிமா ப்ரொடக்ஷன்ஸ்மே இருக்கு. அதுக்காக இது வந்து இன்னொரு கம்பெனி என்னன்னா கோல்டன் டிராஃபியா, கோல்டன் டிராஃபிங்கிறது ஜஸ்ட் அது வந்து ரேஸ் பிலிம்ஸ் எடுக்கிறதுக்காக, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அந்த 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரெண்டுமே ஷாலினி அவர்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேர்ல தான். ஆனா மெயின் வந்து சினிமா எடுக்கிறதுக்கு பிரேவ் ஹார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அது ரெகுலரா அது வந்து நீங்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அஜித் படம் வந்து இதிகாசம் சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ரெடியா இருக்கும். அந்த அதுல அதோட ஃபர்ஸ்ட் லுக்ல இப்படிதான் இருக்கும். அந்த குதிரை மேல வந்து உட்காந்து ஒரு ஈட்டி கையில வச்சுக்கிட்டு அஜித் வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதான் வந்து பிரேவ் ஹார்ட் ப்ரொடக்ஷன். பிரேவ் ஹார்ட்னு ஒரு டைட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தார் ரொம்ப காலமா. அதாவது 2008 சமயத்துல குட்வில் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பேர் ரெஜிஸ்டர் பண்ணாரு. குட்வில் ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆமா, படம் தயாரிக்கலாம் இருந்தார் அப்பயே. அப்ப அவர் தயாரிக்க முடியல, அதுக்கட்டி நிறைய சிக்கல்கள் வந்துச்சு, போயிட்டாரு. தயாரிக்காம நடிப்புல மட்டும் கவனம் செலுத்துவாங்க. சூப்பர் விஷயம் அது. பிரகாஷ் ப்ரோ ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும் பிரகாஷ் ப்ரோ? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனா ஒண்ணுதான், கூட யார் கோ ப்ரொடியூசராவோ இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து சேர்ந்தாதான் தெரியும். இப்ப இந்த படத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சுரேஷ் சந்திரா, அதனால அவர் பேர் 3ஆவதா இருக்கும். இல்லங்க, சுரேஷ் சந்திரா பேர் போட்டாங்க. அதான் சொல்றேன், சுரேஷ் சந்திரா அப்படின்னா நீங்க வந்து அவர் பேரை வந்து பிஆர்ஓ லிஸ்ட்ல கூட சேர்க்கல. நீங்க வந்து கேமராமேனுக்கு அடுத்ததே அவர் பேர் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டர், ஃபைட் மாஸ்டர் பேர் போட்டிருக்காங்க. இந்த படத்தை அவர் கிட்டத்தட்ட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் மாதிரி அவர் உள்ள வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பெருசாலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவரு அப்டேட்டான ஆள் கிடையாது, ஓகேவா? அதனால அப்டேட்லாம் பெருசா எதிர்பார்க்கணும், ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்கணும். ஆனா ஒன்னே ஒன்று, நான் ஏற்கனவே கதை வகையா கேள்விப்பட்டது, படம் சூப்பரா ஒரு வேற வித்தியாசமான ஒரு படம். குட் பை டாக்லில ஜஸ்ட் ஃபேன்ஸ்க்காக ரெடி பண்ண படம். இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள படம். பக்காவான என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உள்ள கலந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான படம். இது ஒரு தர லோக்கலான படம் தான் இது, ஓகேவா? அது இல்லாம இப்ப அஜித்தே தயாரிக்கிறாருன்றப்ப கண்டிப்பா நமக்கு தெரியும் அவர் கதை களத்துல ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருந்தா மட்டும்தான், வித்தியாசமா அவர் எஃபோர்ட் போட முடிஞ்சா மட்டும்தான் அது போடுவாரு. இதுல எஃபோர்ட் போடுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்து வளர்ந்து அஜித் அப்படிதான். வாலி, முகவரி, சிட்டிசன் எல்லாமே ரொம்ப நீங்க எடுத்துக்கங்க. வாலில ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது, ரிஸ்கான ஒரு வில்லன் ரோல் எடுக்கிறது, முகவரி மாதிரி ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கிறது, சிட்டிசன் மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப் பண்றது, வில்லன் மாதிரி பக்கா கமர்ஷியல்ல டபுள் ஆக்ஷன் பண்றது, வரலாறுல ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணி அதுல ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. அப்படி இந்த நடுவில் ஆஞ்சநேயா மட்டும் வந்து போலீஸ் ரோல் எடுத்து ட்ரை பண்ணி அது. ஆனா போலீஸ் ரோல் பண்ணணும், போலீஸ் ரோல் அதுதானே தவறு. அப்படி ஏதாவது பண்ணணும், ஏதாவது வித்தியாசமா யூனிக்கா இருக்கும் அவர் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா. அதனால இதுவும் ஒரு எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். கிளாடியேட்டர் ஜஸ்ட் எனக்கு இந்த ரேஸ்னாலே நமக்கு செட் ஆகாது. ஏதோ ரிலீஸ் அவரோட ஆசைக்கு அவர் ரேஸ் போறாரு, அவரோட ஆசைக்கு அந்த ரேஸையும் ரிலீஸ் பண்றாரு, பார்ப்போம் அது. ஆனா இந்த வருஷம் ரிலீஸ்ங்கிறாங்க. அது இந்த வருஷம் ஏதாவது ஆகஸ்டே வந்துருச்சு, இனிமே 4 மாசம் எங்க ரிலீஸ் பண்ண போறாங்க? ஆனா பிரகாஷ் அண்ணா, இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் இந்த மோகன் ராஜா காம்பினேஷன் ஏதாவது முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? நேத்து நைட்டு தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப முன்னாடியே தெரியாது. நேத்து நைட்டு தெரியும். 30 யாருக்கு பிரகாஷ் ப்ரோ? அது 30 யாரு? 30 நேத்து அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் ஆன் போர்டு மியூசிக் போர்டு வந்துச்சுல. கல்யாண் சங்கர் தெலுங்கு டைரக்டர்ல அனௌன்ஸ்மென்ட். கல்யாண் சங்கர் அந்த மேட் மேக்ஸா மேட் எடுத்த டைரக்டர் மேட் பரணி ப்ரோ. ஆனா இன்னைக்கு அப்டேட் மலை போட்டு குவித்து எடுத்து விட்டார்கள். உங்க படம் ரிலீஸ் டேட் வரப்போகுது போல, ஒன்ஸ் மோர். ஆமா நான் பார்த்தேன். நான் உங்களை டேக் பண்ணி போட்டிருந்தேன் பரணி, பாத்தீங்களா? எனக்கு நோட்டிபிகேஷன்ல எதுவுமே வரல. அந்த படம் என்ன வருதா? என்ன அந்த படம் வராதுன்னு வருதான். சரி பிரகாஷ் ப்ரோ, அபிஷன் பண்ண சொல்லிட்டீங்களா? அபிஷன் படத்தை என்ன சொல்றது, அபிஷன் பேரு சுகன். அதுல எதுனா சுகன்ங்கிற பேர்ல 2வது வர்றது. அதாவது ஏற்கனவே வந்து பிரியாணி படத்துல கார்த்திக் பேரு சுகன், அதுக்கப்புறம் 2வது ஹீரோ பேரு சுகன்,
அவிசஞ்சீவி அதனால ஸ்பெஷல் அப்டேட்டா சுகன் சொல்றாரு. என் பேர்ல ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விடாமுயற்சியில என் பேர்ல ஒருத்தர் வில்ல வந்தான், நான் சொல்லிட்டு தான் எல்லாம் ஊரே அடிக்கலையா. பிரகாஷ் ப்ரோ பேரை வச்சு என்ன பண்ண, பிரியாணில இருக்க சுகன் மாதிரி இருக்கணுமே, அப்படி இருக்க இவரு இப்பவும் பிரியாணி சுகன் தாங்க நம்மகிட்ட நடிக்கிறாருங்க. ஒன் சைடு தான் காமிச்சிருக்க, ஒரு சைடு காமிக்கலங்க. சரி விஷால் ப்ரோ, இன்னொரு ஸ்பெஷல் ஒண்ணு நீங்க கேட்டனால, மோகன் ராஜா டைரக்ஷன்ல கார்த்தி நடிக்கிற படத்துல ஒரு சூப்பர் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்க எதிர்பார்த்த 2 விஷயம் இருக்கு. அதுல மோகன் ராஜாவும் நடிக்கிறாரு, அது ஒண்ணு. அது போக வந்து இன்னொரு சர்ப்ரைஸ், நீங்க எதிர்பார்த்த சர்ப்ரைஸ் இருக்கு. அதுல குஷியா இருக்கு. அந்த படம் உண்மையாவே நல்ல ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா. அதே சமயத்துல அவங்க ஜஸ்ட் டேக்லைனுக்காக போடலையா. விஷால் ப்ரோ எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஆதினா மியூசிக்கா? ஆமா ஆமா, ஆதி என்னதான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா நான் எதிர்பார்த்தது இருக்குன்னா விஷால் ப்ரோ எதிர்பார்த்ததுன்னா ஹீரோயின் தான் விஷால் ப்ரோ. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாராவது சொல்லுங்க. உடனே வந்துருங்க எல்லாம். நான் ஹீரோயின்ஸ்ன்றது சொல்லுங்க சார், ப்ரோ என்ன எதிர்பார்த்தீங்க? பிரகாஷ் ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் ஷூட் போடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ தனி ஒருவன் 2 பிரகாஷ் ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் ஷூட் போடுவாங்களா? அப்டேட் வேணுமா அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தோடனே அடுத்த ஷூட்டிங் அப்டேட். இந்த மாதம் ஷூட்டிங் போறாங்க. இந்த மாதம் ஷூட்டிங் போறாங்க. ஏகே இல்லாம போறாங்க. அக்டோபர் மாசம் ஏகேவோட ஷூட்டிங் போறாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாசம் டோட்டல் படமும் முடியுது. டோட்டலாவே பிப்ரவரி மாசம் படம் முடியுது. மே மாசம் அந்த டைம் அந்த டைம்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. வாரணாசி வேற அந்த டேட்ல போட்டுருக்காங்க பொழுதுனா, ஏப்ரல் 27 போட்டிருக்காங்களா வாரணாசி? என்ன டேட் போட்டிருக்காங்க? ஏப்ரல் 7 தானே போட்டிருக்காங்க. அப்ப வந்து அப்ப மே 1 இந்த படம் வந்துடும். சம்மர்னா அதானே வந்துடும். மே 1 இந்த படம் வந்துடும். அதுக்கு ஷார்ட் டைம் படம் தான். கேட்டுக்கிட்டே போறீங்க, என்னங்க கேக்குறீங்க? டக்கு போறீங்க, என்னங்க? தமிழ்நாட்டுல ஷூட் இருக்கான்னு கேட்டேன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பரணி என்ன கேக்குறாரு அவரு? தமிழ்நாட்டுல டேர்டெவிலோட ஷூட்டிங் இருக்கான்னு அவர் கேக்குறாரு. அப்படியா? தூத்துக்குடியில ஒரு 3 நாள் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அது எந்த தேதியில எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா தூத்துக்குடியில எடுக்கிறாங்க. 3 நாள் எடுக்கிறாங்க. ப்ரோ எடுத்தா தெரிஞ்சிரும் ப்ரோ, அவுட்டோர். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இவ்வளவு நாளா இதுக்கு மேடமே பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க? அது என்ன காரணம் தெரியுமா? ஏங்க அது வந்து நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா வந்து அவங்க வந்து உண்மை விஷயம் தெரியாது ஏன் இழுத்தாங்க என்னன்னா. ஆனா பிப்ரவரி மாசமே இந்த படத்தை டோட்டலா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை டோட்டலா டைட்டில் இருந்து எல்லாமே முடிவு பண்ணது பிப்ரவரி மாசம். அவங்க வந்து என்ன பல காரணங்களுக்காக இழுத்தடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்ப அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல வேணாம், அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப வந்து ஷூட்டிங் போறாங்க. ஷூட்டிங் போறதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் போறாங்க, அவ்வளவுதான். முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்க அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் போகும்போது திட்டிட்டு தான் இருப்பீங்க. மற்ற ப்ரொடியூசர் திட்ட மாதிரி இந்த ப்ரொடியூசர் திட்ட முடியாது. அப்படிலாம் நீங்க வெயிட் பண்ணிட்டே ஆகணும். அதுக்கு இவ்வளோ அமைதியா இருந்து இனிமேல் திட்ட முடியாது. ஷூட்டிங் போயிருவீங்க, அவ்வளவுதான். அதுக்குதான் தேல்பதி சிங் சுரேஷ் சந்திரா இருக்காருல்ல, அவர் ஐடியா டேக் பண்ணி திட்ட வேண்டியது. ப்ரொடியூசர் தானே அவர். எங்க வாங்க ஏங்க 10 வருஷமா ஒருத்தனை போட்டு அடி அடிச்சுட்டு இப்ப போய் கிள்ளி விட்டா மட்டும் வலிக்க போதா? எங்க அடிச்சே வலிக்கலையா, கிள்ளி விட்டா வலிக்க போதா? சரி சொல்லுங்க பரணி, இன்னைக்கு குஷியா இருக்கீங்க, ஜாலிதான். என்ன பிரகாஷ் ப்ரோ உங்களை விடவா? என்ன பரணி ப்ரோ இன்னைக்கு என்ன ஆக்டிங் போட்டு ஜோடிகள் போட்டோ வருது? என்ன பரணி ப்ரோ என்ன கதை? ஏங்க எனக்கு புரியல. ஏங்க இதே தாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. ஆனா பிரகாஷ் அண்ணா, நீங்க ஒரு ஃபேனா உங்களுக்கு ஓகே, எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு இது தோணலையா? ஏன்னா முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அதோட சேர்த்து ஒரு போட்டோ கிட்ட ஏதாவது விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி. ஏங்க உண்மையில அவங்க மோஷன் போஸ்ட்ல ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணும், அவங்க என்னன்னா ஜஸ்ட் இதை போடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த போஸ்ட்ல வெறும் ஜஸ்ட் பிளேட்டிங். இப்ப நெகட்டிவா சொல்லணுமா சொல்றேன், நெகட்டிவா சொல்லணும், நிறைய சொல்லணும். ஏன்னா இல்லங்க இருங்க, நெகட்டிவா சொல்லணும்னா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் வந்திருக்குன்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவா சொல்லணும், இப்ப நான் ஏற்கனவே போட்டு அடிக்கிற அளவு போட்டு சேர்த்து அடிக்கணும். உதாரணமா பார்த்தோம்னா கல்யாணம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது போன ஒரு 2-3 படம் அவர் தூக்கி போஸ்ட்ல அவர் பேரை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? என்னையா இது அப்படின்னா சுப்ரீம் சுந்தராஜ் ஃபைட் மாஸ்டர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஆர்டிஎக்ஸ், தள்ளுமலா, துணிவுலாம் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னா சொன்னதில்லை. ஓகேவா? இருந்தாலும் ஒரு ரிப்பீட் காம்போ அப்படிங்கிறப்ப நமக்கு இதாத்தான் ஆகும். ஆனா நமக்கு என்னன்னா மேகச் அப்டேட் வந்திருக்கு. இப்போ இன்னொன்னு சொல்லணும், டேர் டெவில்ங்கிறத ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்ல என்னென்னமோ பண்ணலாம், சூப்பரா நிறைய பண்ணலாம்.
ஆனா பாருங்க ரொம்ப சிம்பிளா கிட்ஸுக்கு ஈஸியா இது பண்ற மாதிரி ஜஸ்ட் அந்த லெவல்ல இருக்க மாதிரி போட்டிருக்காங்க டே டெவில். ஏன்னா அதை இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் டிசைன் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஒரு போஸ்டர் டிசைன் என்ன பண்ணணும்னா டைட்டில் டிசைன் வரல அப்படின்னா சில பேருக்கு டைட்டில் டிசைன் மட்டும் வராது, நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா என்ன பண்ணும், ஈகோ பார்க்காம இன்னொரு நல்ல டிசைனேட்ட லோகோ மட்டும் வாங்கிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீ சமீபத்து படம் என்ன சொல்லலாம், சர்தார் 2 எடுத்துக்கங்க. சர்தார் 2ல டைட்டில் டிசைன் பண்ணது பாத்தீங்கன்னா சிவா பண்ணிருப்பார். டிஜிட்டலி ஆர்ட் சிவான்னு நினைக்கிறேன் ஒருத்தர், அவர் பேரு சிவகுமார், அவர் பேரு டிஜிட்டலி ஆர்ட் சிவா. இரும்பு திரை, ஹீரோ, இந்த படங்களுக்கெல்லாம் டைட்டில் டிசைன் அவர் தான் பண்ணாரு. இந்த படத்துக்கும் சர்தார் 2க்கும் அவர் பண்ணிருப்பாரு. ஆனா போஸ்டர் டிசைன் அவர்கிட்ட கொடுக்கல. போஸ்டர் டிசைன் யார்ட்ட கொடுக்குறாங்கன்னா சைனு மாஸ்ன்னு சொல்லி ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் போஸ்டர் டிசைனா மாறினார்ல, அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. போஸ்டர் டிசைன் பண்றது சைனு மாஸ் தான் நினைக்கிறேன், பேர் எனக்கு உச்சரிக்க தெரியல, அது வேற விஷயம். ஆனா வந்து அந்த டைட்டில் மட்டும் அவர்கிட்ட வாங்க, டைட்டில் டிசைன் பண்ண தெரியல, என்ன பண்ணுவோம் நல்ல டைட்டில் டிசைன் வாங்கிக்கணும் கேட்டு. அந்த மாதிரி யூகோ பார்க்காம பார்க்கணும். நிறைய டாப் போஸ்டர் டிசைனுக்கு போக வெளியே டைட்டில் டிசைன் பண்ணி வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு பண்ணிக்கிறாங்க. முன்ன மாதிரி இப்போ போஸ்டர் டிசைன் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பக்கம் வெளியே கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது கூட பண்ண மாட்டாரு. சொல்றேன்னா ஜிபியூவோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைட்டில் டிசைன்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணே, செம்மையா இருக்கும். எனக்கு அந்த டைட்டில் டிசைன் பின்னாடி நல்லா இருக்கு. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, ரொம்ப சிம்பிள் சொல்லட்டுமா. நீங்க ஜஸ்ட் ஒரு ஜாட் ஜிபிடியோ இல்ல ஜேபினி ஏஐடியோ இல்ல எங்க வேணா கொடுத்தோ, ஐயா அஜித் படம் ஒரு நடிக்கிறார், இதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல ஒரு போஸ்டர் டிசைன், இந்த டைட்டில் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஃபாண்டோட நல்லா பயங்கரமா டே டெவில் வர மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி கொடுனா 10 வகையில 15 வகையில் பெஸ்ட்டாவே கொடுக்கும், 10மே பெஸ்டா கொடுக்கும். ஓகேவா? ஒரு ஏகேவோட ஒரு ஆஃப் ஃபேஸ் மட்டும் வச்சு, இல்ல ஒரு கண்ணு மட்டும் வச்சு, இல்ல அஜித்தோட ஏதோ ஒரு ஜஸ்ட் அந்த அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மற்ற படங்கள்ல உள்ள ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பண்ணி கொடுனா அது என்ன வேணா கொடுக்கும். ஓகேவா? ஆனா அந்த எஃபர்ட் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லைன்னு நினைச்சுதான் வம்படியா பண்ணிருக்கிறாங்க. நம்ம கொடுப்போம் அப்டேட்டு, போதும் ரசிகர்கள் இனிமேல் கேட்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு ஆஃப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த மனசுலதான் கொடுத்துருக்காங்க. மங்காத்தால கூட இது மாதிரி தானே ப்ரோ, போஸ்டர்ல ஒன்னு வரும், தியேட்டர்ல வர சொல்ல வேற வேற வரும். மங்காத்தா வந்து ஃபர்ஸ்ட் 24 AM டியூனி ஜான் என்ன பண்ணாரு, மங்காத்தாங்கிறதுக்கு இந்த சீட்டு கட்டில உள்ள டிசைன்ல வச்சு ஒரு பெயிண்ட் பண்ணிருப்பாங்க, சீட்டு கட் அதை வச்சு பண்ணிருப்பாங்க. அது போஸ்டர் செவுத்துல பெயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இதுல மாநாடுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் டிசைன் வந்துச்சு, டைட்டில் போஸ்டர் அந்த மாதிரி. ஆனா ஆஃப்டர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறும். அந்த மாதிரி இதுலயும் பின்னாடி மாறும், அது வேற விஷயம். ஏன்னா இப்ப வந்து ஜஸ்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இந்த இதுல இருக்காது, ஃபாண்ட்ல வேற மாதிரி வரும். இல்ல முன்னாடி எடுத்து வச்ச மோஷன் போஸ்டரே இன்னைக்கு விடல, அதான் முக்கியம். இன்னைக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு இந்த டக்குனு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில மீட்டிங்கை போட்டு 12 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணி 4:30 மணிக்கு முடிவு பண்ணி 5:41 4 மணிக்கு முடிவு பண்ணி போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு மீன் பார்த்தேன் தலைவா, கிளாடியேட்டர்ஸை டைரக்டா விட்டா கண்டிப்பா எல்லாரும் ஒரு மாதிரி பொங்கிடுவாங்க, சரி இதை விட்டுட்டு அதை விடுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மீன் பார்த்தேன். அப்படிதான் கொஞ்சம் சொன்னேன், சின்ன கோட்டை பெருசா கோட்டை ஆக்குறது, பெரிய கோட்டை சின்ன கோட்டை ஆக்குற கதை. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ பிப்ரவரி மாசம் இந்த படத்தை முடிச்சிருவாங்கிறீங்களா, அதுக்கப்புறம் ரேஸுக்கு போவாரா இல்ல திரும்ப கண்டினியூவா நடிப்பாரா ப்ரோ படம்? அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த படத்துல சலார் படத்துல பிருத்திவிராஜோட டைலாக்ஸ்ல கணிக்கவே முடியாத பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பிரபாஸுக்கு வந்து பில்டப் கொடுப்பாரு. அது மாதிரி நம்மளால வந்து கணிக்கவே முடியாது இவரை. நீங்க என்ன வேணா எடுத்துங்க, அவரை கணிக்கவே முடியாது. அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? வசூல்ராஜா படத்துல கிரேசி மேன் தட் ஹவு டு ஐ நோ சார். ஆனா ஃபைட் மாஸ் அன்பர் ஏதாவது போட்டுருக்கலாம் பிரகாஷ் ப்ரோ, கொஞ்சம் புதுசா இருந்தா நல்லா இருக்கும். அது தப்பு பண்ணிட்டாங்க, புதால் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாஸ்டர் விடுங்க, கல்யாணம் தூக்கி ஒழிச்சு வைங்க, கல்யாணம் காலையில ஏதாவது பார்த்து வைங்க, பார்த்து பண்ணுங்க. காஞ்சிபுரத்துல இருக்கீங்க, எனக்கு ஃபைட்டு கொஞ்சம் மாத்தலாம் பிரகாஷ் ப்ரோ. டான்ஸ் கூட விடுங்க, அவர் எப்படி ஆடுவார் நாங்க பாத்துட்டோம், 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், அதை விட்டுருங்க. எனக்கு ஃபைட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். நல்லா ஆடுவாரு. வீர விநாயகான்னு ஒரு பாட்டு வேதாளம் ஓப்பனிங் சோபி பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும். சோபியா பண்ணாரு அது. ஆமா, சும்மா இருங்க. சோபி பண்ணாரா இப்ப வந்து கேக்குறீங்க? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு ஃபைட் மாஸ் கொஞ்சம் அன்பர் மச்சி ஓபன் த பாட்டிலும் வீர விநாயகர் 2 பாட்டு அவர் அஜித் பண்ணிருக்காரு. ரெண்டுமே அவர்தான் சோபியா ப்ரோ, அவர்தான் சோபியா, பேர் தெரியாது. அவர்தான் சோபி பால்ராஜ்.
சரி ரைட்டு பண்ணிருக்கலாம். சுப்ரீம் சுந்தருக்கு பதிலா திலீப் சூப்பரா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் செட் ஆகல திலீப். அப்புறம் திரும்ப சுப்ரீம் சுந்தரே வந்துட்டாரு. பரவாயில்ல, ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எப்படி சுப்ரீம் சுந்தர் இந்த கதைக்கு இந்த லோக்கலான கதைங்கிறனால நல்லா அது வேற மாதிரி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த கல்யாணம் மேலதான் கொஞ்சம் காண்டு. சரி பிரகாஷ் ப்ரோ, ஒயிட்டா சால்ட் அண்ட் பெப்பரா பிளாக்கா அது ஏதாவது சொல்லுங்க. நான் அப்படியே பிளாக்ல இருக்கு. இல்ல நீ அடுத்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த கேள்வி கேட்டேன். பிளாக் தான். அடுத்து விட்டா கதை சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ அடடடா ஆரம்பமே சாங்கமும் சோபி தான். அடடா தினேஷ்ங்க, அது தினேஷ் மாஸ்டர். இல்ல சோபி 2 பேரும் தினேஷ் மாஸ்டருங்க. ப்ரோ விஷால் அந்த படத்துல வந்து ஒரு பாயம் என் ஃபியூஸ் போச்சேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். என் ஃபியூஸ் போச்சே அப்படின்னு ஆரியாக்கு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் சோஃபி பண்ணது. அந்த ஆரம்பம் பாட்டுல தினேஷ் மாஸ்டரோட டான்ஸ் குரூப் தான் பின்னாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பின்னாடி தினேஷ் மாஸ்டர் ஒரு ரெண்டு பேருக்கு 2 குரூப்பும் அந்த படத்துல ஒர்க் பண்ணனால அப்படி ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. தினேஷ் மாஸ்டர் உள்ளவங்க சோஃபி மாஸ்டர்ட்டையும், சோஃபி மாஸ்டர் உள்ளவங்க பிருந்தா மாஸ்டர்ட்டையும் ஆடுவாங்க. பிருந்தா மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மான்கராத்தே படத்துல டார்லிங் டம்பக்ல பாத்தீங்கன்னா இவங்க குரூப் அங்க போய் ஆடிட்டு இருக்கோம். அது அந்த டான்சர்ஸ் யூனியன்ஸ்குள்ள பேசிக்குவாங்க. நிறைய பேர் ஆடுற மாதிரி அதை பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஆரம்ப படத்துல நிறைய பேர் ஆடுற மாதிரி ஸ்டார்ட் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பாட்டுல இருக்கும். அதே மாதிரி அதுல வந்து தினேஷ் தான் கொரியோகிராஃபி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே, உங்க ஸ்டெப்ல சில பேர் இங்கே வாங்களேன். அந்த தினேஷ் மாஸ்டர் குரூப்ல 2 பேர் முன்னாடி இருப்பாங்க. 2 பசங்க அந்த 2 பேர் முன்னாடி நின்னாங்க. அது தினேஷ் மாஸ்டர் குரூப். ரொம்ப ஈஸியா பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஜோடி ஆடுவாங்க. 2 பேர் வேற வேற ஆளு. ஆக்சுவலா ஜோடி கிடையாது. ஆனா அவங்க 2 பேரையும் ஆட வைக்கிறது அது தினேஷ் மாஸ்டர் குரூப். அந்த பாட்டுல காஸ்டியூம்லாம் மஜாவா இருக்கும். அதே மாதிரி பிருந்தா மாஸ்டர் குரூப்ல ஒரு லேடி ஆடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு ராஜசுந்தரம் ஒருத்தர் தாடிக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. யாரு? பாபா பாஸ்கர். அவர் குரூப்ல ஒரு பொண்ணு ஆடும். தனுஷ் சைடு ரைட் சைடு எப்பவுமே ஆடும் அந்த பொண்ணு. எல்லா பாட்டும் ஆடும். ஓகேவா? அது மாறி படத்துலயும் சரி, மாறி துளிஞ்சு எல்லாத்துலயும் ஆடும். எல்லா பாட்டுலயும் அவரு வந்து ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டரே மாறினவர். அவரு ராஜசுந்தரம் இங்க பாங்க. இப்போ இருக்க எல்லா டான்ஸ் மாஸ்டருமே ராஜசுந்தர் டான்ஸரா இருந்தவங்க தான். சொல்லுங்க. எல்லா மாஸ்டருமே பயங்கரமான ஆட்கள் எல்லாருமே. நீங்க வந்து சலோமியா பாட்டுல ஆடுறவர் தான். சலோமியா பாட்டுல ஆடுவார்ல, அவரு தான் வந்து கும்கி படத்துலயும் மைனா படத்துலயும் பாட்டுக்கு ஆடி இருப்பாரு. பின்னாடி டான்ஸ் மாஸ்டர் வரவர். கரெக்ட். விஷால் ப்ரோ, இந்த ஒரு பாயம் சொல்லிட்டு போயிடுறேன் நானு. இந்த திணையில கட்டது திடீர்னு என்ன ஆச்சு? அது மாதிரி இல்ல நான் இதை மட்டும் டான்ஸ் மாஸ்டர் சொல்லலாம். ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா? ஸ்ரீதர் மாஸ்டர் தெரியுமா? தெரியும். அவரு ராஜசுந்தர், சோஃபி தினேஷ் இல்லங்க. ஸ்ரீதர் இருந்தது ராஜசுந்தரம் தாங்க வந்தாங்க. ராஜசுந்தரம் தான் பிரபுதேவாட்ட இருந்தா மத்தவங்க. ஆனா ஸ்ரீதர், சோபி, பாபா பாஸ்கர், ஜானி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இவங்க எல்லாமே ராஜசுந்தரம் இருந்தவங்க. இன்னொருத்தர் தெரியுமில, இவரு ஐயோ வேட்டி கட்டு பாட்டு ஆடுவார்ல, அசோக் ராஜாவா அவரு பேர் என்ன? வேட்டி கட்டு கொரியோகிராஃபர். திருப்பாச்சி படத்துல அவரு வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் இருந்தவரு. நம்பால் சதீஷ் இருக்காருல்ல, ஜூன் போனா ஜூலை காற்று பாட்டுல ராஜசுந்தரம் அப்பதான். ஜப்பான் ஒருத்தர் இருப்பாரு, இந்த காமெடி மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் இதா இருப்பாருல்ல, ராஜசுந்தரம் கூட இருப்பாரு. அவரு ஜப்பான் அவர் பேரு. அவரும் ராஜசுந்தரம் ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர். எல்லாமே வந்து இங்க பாங்களேன், அவர் பேர் ஜப்பான். அவரு அதாவது நான் வந்து என்கிட்ட ஒரு நண்பர் கேட்பாரு, பிரபுதேவா பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டரா இல்ல வந்து ராஜசுந்தரம் பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டரா கேட்பாரு. நீங்க சொல்லுங்க, 2 பேர்த்துல சொல்லுங்க. டக்கு ரிசல்ட் கேட்போம். பிரபுதேவா பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டர், ராஜசுந்தரம் பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டரா? ஐம் சாரி, நான் எனக்கு பிரபுதேவா தான் பார்த்த வரைக்கும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல டான்சர் பெஸ்ட் டான்சர்னு கேட்டா பிரபுதேவா. ஓகேவா? பெஸ்ட் டான்சர் யாரு கேட்டா அதெல்லாம் விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இன்னைக்கு களை கட்டுது, அத பத்தி பேசுங்க ப்ரோ. அத பத்தி பேசி அந்த டாபிக்ல தான் இத போயிட்டு இருக்கோம். அதே நடுவுல நீ வந்துட்டீங்க. நடுவுல மாஸ்டர்ன்றீங்க, ராஜசுந்தரம்ன்றீங்க. ப்ராஜெக்ட் மாத்தலங்க, அது நடுவுல இந்த டாபிக்ல அதை முடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போறோம். வேணாம் ப்ரோ, நம்ம நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்க பேசுங்க. சொல்லுங்க. எனக்கு வர வரையும் நம்பிக்கையே இல்லாம போச்சு. ஆனா நீங்க ஈவினிங் வந்து நம்ம போன் பேசும்போது சொன்னீங்க இன்னைக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு. அப்ப லைட்டா சரி ஓகே வந்துரும் போலயே இருந்துச்சு. ஆனா ஈவினிங் வந்து நான் தூங்கிட்டேன். நான் வந்து அப்புறமா தான் வந்து எழுந்து பார்த்தா, கரெக்டா 6 மணிக்கு எழுந்து பார்த்தா தெரியுது வந்துட்டு இருக்குன்னு. என்ன ஒரே வருத்தம், கொஞ்சம் அந்த போஸ்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா விடுறது வந்து நல்ல டைட்டில் கொஞ்சம் நல்லா விட்டுருக்கலாம். ஏன்னா குட் பேடுகளுக்கெல்லாம் மாசா விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருந்துச்சு. அது வந்து மிஸ் ஆனதுல வந்து ஒரு வருத்தம்.
மற்றபடி அப்டேட் வந்து 480 நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னும் போது, அதுவும் பேக் டு பேக் அப்டேட், அதுவும் இல்லாம உடனே வித்தின் ஒரு ஒரு 1.5 மணி நேரத்திலே வந்துட்டு இன்னொரு அப்டேட்டு, கிளாடியேட்டரும் வந்துட்டு அப்டேட்னா குஷியா சொல்லவா வேணும். எல்லாருமே ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு ஆன்லைன்ல வந்து இதுவா டைம் லைன் ஃபுல்லா அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. அந்த ஒரு இது பார்க்கும்போது வந்துட்டு நானுமே பிரகாஷ் ப்ரோக்கு ஒரு சில மீம்லாம் அனுப்புனேன். இந்த அத்திப்பட்டி மீம் மாதிரி, அந்த நக்மா சொல்ற மாதிரி ஒரு கூட்டமே காணாம போயிருக்கு, ஒரு கிராமமே காணாம போயிருக்குன்ற மாதிரி, ஒரு ஃபேன்ஸ் ஒரு டோட்டல் அந்த இதுவே வந்து ஆன்லைன்ல எல்லாருமே ஆக்டிவ் இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் சில பேர் ட்விட்டர் விட்டும் போயிட்டாங்க, சில பேர் இன்ஸ்டா விட்டு போயிட்டாங்க, சோஷியல் மீடியால இருந்தும் வந்துட்டு இதுவாயிட்டாங்க. இப்போ திரும்பி எல்லாம் வந்துட்டாங்கன்னும் போது, திரும்பி ஒரு வரும்போது எல்லாம் வந்துட்டா கூடவே வந்துட்டாங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சினிமா சினிமா நல்லா இருக்குங்க எப்பவுமே. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் பில்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படியே விட்டுட்டு அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் வந்து அப்படியே உண்மையாலே வெற்றிடமா மாறுது. ஒருத்தர் வந்துட்டு சிஎம் ஆயிட்டாரு, அவர் திரும்பி நடிக்க வர போறது இல்ல. இன்னொருத்தர் வந்து ரேசர் ஆயிட்டாரு, அவர் திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு எல்லாம் போகும்போது, அப்படின்னு போய் டாபிக் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டோட்டலாவே எவ்வளவு இதுவா இருக்கும். சரி சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு வந்து 2 போஸ்டர்ல எந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு? டைட்டில் எப்படி இருக்கு? வினோத் உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. வினோத் நீங்க இருக்கும்போது கேட்டிருந்தா நல்லா இருக்கும். எனக்கு டைட்டில் பிடிச்சிருக்கு ப்ரோ. டேர் டெவில்ன்றது ஒரு நல்ல ஒரு இதுதான். அது ஹாலிவுட் டைட்டில் தான், பட் இருந்தாலுமே வந்து நம்ம தமிழுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கு. போஸ்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா விட்டுருக்கலாம். அனிருத் மியூசிக், ஸோ ஆப்வியஸா வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா வைக்கலாம். பிரைம் ஃபார்ம்ல வேற இருக்காரு, டிசியில பயங்கரமான ஒரு சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருக்கிற அனிருத் திரும்பி வந்து தலையோட சேர்றாரு. அவர் கூட பண்ண ஆல்பம்லே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இட்டு. எனக்கு தெரிஞ்சு வேதாளம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பெருசா அது இதுவாகலன்னு நினைக்கிறேன். மத்தபடி வேதாளம் தாங்க hit வேதாளம் ஆகும். விவேகம் சாரி மாறி சொல்லிட்டேன். விவேகம் மட்டும் பெருசா இதுவாகலன்னு நினைக்கிறேன். மத்தபடி எனக்குலாம் விடாமுயற்சி ட்ராக் இன்ன வரைக்கும் ரொம்ப சாங் பிடிக்கும். நல்லா இருக்கும். நான் தலை விடுதலை சாங் நல்லா இருக்கும். சர்வைவா பயங்கரமா இருக்கும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப காம்பினேஷன்ல பிடிச்சது விடாமுயற்சி. அதுவும் வந்துட்டு அந்த ஒரு எலிவேஷன் சாங் மாதிரி இதுவரையும் வந்து அது எல்லாரோடைய எல்லா ஹீரோக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு சாங். அந்த ஒரு சாங் தான் அந்த படத்துக்கு மேல இருக்கிற ஹைப் அதிகமா கிரியேட் பண்ணிடுச்சு. வேகத்துல காதலாடுன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் சூப்பரா இருக்கும், மெலடி பாட்டு. ராஜன் அகர்வால் கேட்கும் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஜோதிகா சூர்யா போட்டோ எதுக்கு விட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இன்டர்வியூ மாதிரி ப்ரோ. ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. 43 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, போய் பாருங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு. அது பாத்தீங்களா? இது கங்குவாக்கு 250 நாள் நடிச்சாராம், கருப்பு 200 இல்ல சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை, அதுதான் சினிமா. அது கிளீனா சொல்லிட்டாரு பாரு. 30 வருஷம் நான் ஃபீல்ட்ல இருக்கேன், 200 நாள் ஷூட் பண்ணேன், ஃபுல் எஃபர்ட் போட்டேன், படம் வாஷ் அவுட் ஓப்பனே சொல்லிட்டாரு. அது வந்து கருப்புக்கு 45 நாள் தான் நான் வந்து நடிச்சேன். ஆனா வந்து படம் வந்து இந்த இயர் அந்த இயரோட பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு இந்த இயரோட பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு, அதுதான் சினிமா. நான் 30 வருஷம் இருந்தோம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய வந்துட்டு கத்துக்க வேண்டியது இருக்கு, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சினிமாவை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே? அது யாருக்கா இருந்தாலுமே, அது சூப்பர் ஸ்டாருக்கா இருந்தாலும் அதே தான், அது யாருக்கு போற ஸ்டாருக்கா இருந்தாலும் அதே தான். யாருக்கா இருந்தாலுமே சினிமா வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களாலாம் ஃபிளாப்பே கொடுக்காம நடிச்சுனே போயிடுவாங்கல்ல. அதுதான் அந்த மேஜிக். அதுதான் சொல்லியிருக்காரு அவர். அதுதான் அவர் சொல்ற கரெக்ட் தான். சினிமாவை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எங்க ஆள் இருந்து எல்லாரும் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு எல்லாரும் ஈஸியா சம்பாரிச்சிடலாமே.
கரெக்ட். வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வந்துட்டு ஹிட் கொடுத்துறாதுல. அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அதுல வந்து ஒரு ஃபிளாப்னா ஃபிளாப் வரதான் செய்யும். நல்லா பேசியிருந்தாரு. கடைசியா ரோலக்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அப்புறம் டாப் 5-6 மூவி சொல்லியிருந்தாரு. அவரோட டாப் 5 மூவி சேது, நானி, காக்க காக்க, இவங்க 2 படம் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு இப்ப நான் பார்த்தேன். சால் ப்ரோ லகான், துரந்தர். ப்ரோ லகான், துரந்தர். துரந்தர் சொல்லியிருந்தாரா? ஆமா, துரேந்தர் சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சேது, நானி, லகான், காக்க காக்க, துரந்தர். அவரோட டாப் 5 ஃபிலிம்ஸ். ரோலெக்ஸ் பத்தியும் சொன்னாரு. என்ன லோகேஷ் என்ன பண்றாருன்னே தெரியல. எல்லா இன்டர்வியூலும் ரோலெக்ஸ் இருக்குன்றாரு. ஆனா அவர் வந்து பிஸியா தான் இருக்காரு. அவர் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இருக்கு, அடுத்தது விக்ரம் 2 எடுக்கிறாரு. ஆனா கேட்டா ரோலெக்ஸ்க்கு எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. டைம் தான் டிசைட் பண்ணும். இல்ல நடுவுல ஏதோ எங்க காதுல தப்பா விழுந்துச்சு. என்ன இருந்தது? இது விக்ரம் 2 காதுல விழுந்த மாதிரி இருந்துச்சு. சொன்னாரு அதுல. சூர்யா எப்படியா சொல்லியிருந்தாரு ப்ரோ? புரியல. இல்ல சூர்யா எப்படியா சொல்லியிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரி? அப்படியேதான் சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே. இவங்க கேட்டாங்க இன்டர்வியூ வந்து எப்படி எந்த இன்டர்வியூ பண்ணாலும் இந்த கொஸ்டின் எல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா கேட்பாங்க ரோலெக்ஸ் பத்தி. அப்போ வந்து கேட்கும்போது ஐ டோன்ட் நோ வாட் லோகேஷ் இஸ் டூயிங். I mean, he is currently busy with Allu Arjun project and he's next planning to do Vikram 2. But whenever he gives interview, he always talk about Rolex and he's saying like he's writing about Rolex. Let's see, time has to decide அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா என்னன்னா அதுல வந்து ஜோதிகா வந்துட்டு கமல் சார் சைடு அப்படின்ற மாதிரி இவங்க சும்மா கொஸ்டின் மாதிரி கேட்டு நல்லா முடிச்சிருந்தாங்க முடிக்கும் போது. பரவாயில்ல சுகுமார், மொத்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்லப்பா, எனக்கு வந்து எனக்கு மெயினா சூர்யா ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த நம்ம காலேஜ் ஸ்டார்ட், அதான் காலேஜ்னா ஸ்கூல் அந்த முடிக்கிற டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நான் 10th இது படிக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அது அந்த பிரைம் டைம்ல அப்போ இவங்க தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். லவ் பண்ணா இவங்க மாதிரி பண்ணணும்ப்பா. ஏன்னா அப்போ ஃபுல்லா நியூஸ்லாம் அவங்கள பத்தி தான் நிறைய வரும். இந்த அயன் படம்லாம் வரும்போது நான் 12th முடிச்சுட்டேன். அப்போ கூட சூர்யா வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஜோ தாங்க அப்படின்னு தமன்னா கிட்ட சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு ட்ரூவான ஒரு லவ் பண்ணணும்ன்ற ஃபீல் வந்துட்டு இந்த கப்புள் பார்த்து வந்து அந்த டைம்ல இன்ஸ்பயர் ஆன ஒரு இதுதான். ஜஸ்ட் சொல்றேன், அது உண்மையிலேயே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுல ப்ரோ? ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அது அவர் வந்து நிறைய விஷயத்துல வந்துட்டு என்னன்னு உட்பட என் ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிள் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. நான்லாம் வந்து இன்னமும் இப்பவும் சொல்லுவேன், எப்ப எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்வேன், ஜிம்முக்கு போனோன்ற ஒரு ஐடியா வந்துட்டு இவர் வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு தான் வந்து அந்த ஐடியாவே வந்து வந்தது. நான் கரெக்டா நான் வாரணமாயிரம் வரும்போது நான் 11th படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரையும் ஜிம்முக்கே போனதில்லை. எங்க மாமா ஜிம் வச்சிருக்காரு. எங்க மாமா மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் வேலூர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா அவர் கூப்பிடுவாரு. நான் 7th படிக்கும் போதே கூப்பிட்டாரு உள்ள. நான் போகல. எல்லாரும் வந்து கிளப்பி விட்டாங்க, ஜிம்முக்கு போனீங்கன்னா குள்ளமாயிடுவ, நீ அதுக்கப்புறம் வளர மாட்ட அப்படிலாம் கிளப்பி விட்டாங்க. சார் அதுக்கு பயந்துனே ஜிம் பக்கமே போகாம இருந்தேன். சார் 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வாரணமாயிரம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல என்ன இருந்தாலும் சூர்யா சொல்ற அந்த டைலாக் இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்க உடம்புல இருக்கிற உங்க மனசுல இருக்கிற வலி போனோம்னா ஜிம்முக்குள்ள இறங்குங்க அப்படின்ட்டு உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க. அந்த வார்த்தை அது அப்ப கேட்டதுதான். இன்னமும் அப்படியே அது மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ எந்த இதுவா இருந்தாலுமே எதனா ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். அது உண்மையாவே அது சூப்பரான ஒரு சும்மா வந்து ஒரு பேருக்கு உடம்பு ரெடி பண்ணாம அந்த கதைக்காக அதை எழுதியிருப்பாங்களா கௌதம் மேனன் வந்து சூப்பரா அந்த படமாவே சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு இதுக்காக உடம்பு ரெடி பண்ணிட்டும் வந்துட்டு அந்த வலி போகல, அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து ஆர்மிக்கு போறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. நிறைய இன்ஸ்பயர் பண்ணுச்சு அந்த படத்துல. அதுக்கப்புறமா அவரோட அடுத்தடுத்த எல்லா படங்களையுமே ஃபிட்னஸ் கரெக்டா வச்சிருப்பாரு. அந்த அயன்லயும் ஆகட்டும், எல்லா படத்துலயுமே 7ஆம் அறிவு, ஆதவன்,
எல்லாத்துலயுமே அந்த உடம்பு ஃபிட்னஸ் வந்து கரெக்டா காட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அது நம்ம ஃபிட்னஸ் மட்டும் விட்டுறவே கூட இன்ன வரைக்கும் அவர் ஃபிட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாருல, அது எல்லாருக்குமே பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அது மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும். எத்தனை வாட்டி அனல் மேலே பனித்துளி பாட்டு பார்த்தாலுமே எனக்கு அந்த பாட்டு ஆடியோ கேட்கறதோட வீடியோ பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த இந்த சீன்ல வரும்போது. என்ன பிரகாஷ் bro சிரிக்கிறீங்க? அனல் மேல பனித்துளியை பாட்டு சொன்னீங்க அதனால. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நானும் அதான் யோசிச்சேன். நீ உண்மையாலுமே நீ அதுக்கு இதை காட்டிதான் சரி விடுங்க, அவர் நல்லா ஃப்ளோவா போயிட்டு கட்டி இருக்கக்கூடாதே நினைச்சிட்டு. சரி சுகுமார் bro, flow கிடைக்க வரும்ல, அதுக்குதான் நான் சிரிச்சு எனக்கு smile உண்மையிலே பண்றேன். வந்து நீங்க எனக்கு பேசுங்க. உண்மையிலே வந்து பிடிக்கும் ப்ரோ. எனக்கு வந்து உண்மையிலே வந்து பிடிக்கும்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி பேசணும்னா சூர்யா பத்தி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த கப்பல்ஸ் ரொம்ப ஓ பிடிக்கும். அவர் 47 எண்ட் ஆஃப் இயர் ரிலீஸ்னு சொல்லியிருக்காரு. தீபாவளிக்கே வந்துருந்தானே? தீபாவளின்னு கிளப்பி விட்டாங்க. யாருங்க கிளப்பி விட்டது தீபாவளின்னு? பிரகாஷ் ப்ரோ தான். வரும் அப்படியே, ஆனா வராது. யார் எந்த படமும் அந்த இல்ல. படம் தீபாவளிக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும்லண்ணே. கொடுங்கண்ணே கொடுங்க. நான் என்ன சொல்லட்டுமா, லைனா சின்ன படங்கள் இந்த வாட்டி தீபாவளி ஃபுல்லா ஆக்குபை பண்ண போகுது. அதுதான் வரப்போகுது பாரு. அப்போ ஓம்னா ஓம் தான் செப்டம்பர்ல வருது. சரி அக்டோபர்ல வருது. அந்த அன்னைக்கு ஜெயிலர் 2 வருதுல்ல? வரட்டும். எனக்கு புரியல, அப்ப கிளாஸ் தானா? நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு இது அது அமேசான் பிரைம் பா, இது நெட்ஃபிளிக்ஸ் பா. அவன் தான் டேட்டை மாத்தாம போட்டுட்டு இருக்கான்ல எல்லா போஸ்டர்லயும். இல்ல அப்புறம் விஷால் ப்ரோ, நேத்து கார்த்திக் இது பிரச்சனை அவங்க தீபாவளிக்கு கிடையாது. சொன்னாரு விஷால் ப்ரோ. ஹோம் டீம் மாறதுக்கு கூட ரெடி, ஹோம் டீம் மாறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அக்ரிமெண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரைட்ஸ் முடிச்சிருக்காங்க. மாறினா அந்த அமௌண்ட் குறையும். அது இவங்களுக்கு தான் லாஸ். தீபோ தீபோ அவர் மியூட் பண்ணிட்டேன். அவர் இங்க பேசும்போது பேச சொல்லுங்கண்ணா. விப்போவா? ஏங்க அவர் அங்க கூப்பிட்டுட்டு இருக்காருங்க. ஏங்க நீங்க வேற, அதனால தான் மியூட் பண்ணேன். சாரி, இங்க பேசிட்டு இருந்தேன். சரி சுகுமார்ண்ணா, த ஒன்னோட த ஒன் ரூல் சாங் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்தாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சரி ரைட், மத்தவங்க சொல்லுங்க, சாங்கை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? நம்ம அதை பத்தி பேச நினைச்சு அப்படியே இந்த பிரகாஷ் ப்ரோ, நான் ஸ்டார்டிங் சாங்குக்கு முன்னாடி வேற ஒன்ன பத்தி சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு மத்தியானம் வந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? எந்த அனௌன்ஸ்மெண்ட்? அவர் கேட்பது கார்த்தி பிளஸ் மோகன் ராஜா. மோகன் ராஜா, கார்த்தி, பிரின்ஸ் பிக்சர்ஸ், கிப் ஆப் தமிழா, அந்த படம். இப்ப அதுல 2 அப்டேட் இருக்கு. சுகுமார் ப்ரோ, நீங்க உங்க வாயால சொல்லுங்க, இந்த 2 ரசிகர்கள் குஷியாகட்டும். சொல்ல வேணாம் ப்ரோ. இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இது ஸ்வீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி நாளைக்கு நியூஸ் வர போது எல்லாம் வலை பேச்சு சொல்றாங்க, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கம்பாங்க. நம்ம சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, மோகன் ராஜா தான் அதுல வில்லனா பண்றாரு. அதுதான் அதான் அது தெரியுமா? வலைபேச்சு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ப்ரோ. வேற சொல்லுங்க. அது தெரியுமே. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. வில்லனா பண்றது மோகன் ராஜா இந்த படத்துல மட்டும் வில்லனா இல்ல, இன்னும் ஒரு 2 படத்துலயும் வில்லனா கமிட் ஆயிட்டாரு. அதையும் சொல்லிட்டாங்க. அதையே சொல்லிட்டாங்கன்னா தெரியாத புது அப்டேட்டா கூடுதான். திடீர் புதுசு. ஏங்க இது என்ன அநியாயமா இருக்கு? எங்களுக்கு ஒரு 4 நாளா தெரியுங்க, நாங்க சொல்லலங்க. இத நாங்க சொல்லல. முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படின்னா இல்ல இல்ல வலைபேச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இல்ல இது இவரு என்னென்ன படத்துல பண்றாங்கன்னு சொல்லி நான் சொன்னாங்களா? கார்த்தி படம் தெரியும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சிம்பிளா சொல்றேன். இல்ல இல்ல சிம்பிளா சொல்லட்டுமா ஷால்? இப்ப வலைபேச்சுக்கு நியூஸ் அவங்க வலைபேச்சு சொல்றாங்க. அந்த நியூஸ்ல வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரிலையபிளா இருக்கு. அந்த நியூஸ் எப்படி போகுது அவங்களுக்கு? அது சொல்லு கொஞ்சம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசரே தான் சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது. ப்ரொடக்ஷன் சைடுல எல்லாம் சொல்லுவாங்க. வேற யாரனா சொல்லுங்க. பிஆர்ஓ சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, வேற யாரனா? உள்ள யாராவது ஆள் வச்சிருப்பாங்க. இவ்வளவு வருஷம் இருக்காங்க அவங்க அந்த க்ரூல கீழ அவங்க தெரிஞ்சவங்க ஆள் இருக்காங்க. சொன்னீங்க பாத்தியா? கடைசியா சொன்னது மட்டும் தான் கிடையாது. ஆளெல்லாம் யாரும் வச்சுக்கல.
அதுவா நியூஸ் கொடுக்கறது தான். இப்போ அவங்க சொல்லி இப்போ லைவா அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் ஆகும்போது வரும்போது அதுக்கான எக்ஸைட்மெண்ட் நம்ம மத்தியில இப்ப குறைஞ்சிருச்சு. அதுவே ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஒட்டு கேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கிக்கா இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க முன்னாடியே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ ஆகுறதுனால எல்லாருமே வந்துட்டு அவங்க கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துடுறாங்க. அது அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். சுமார் ப்ரோ இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்பேஸ்லயே. அதாவது இல்ல ப்ரொடியூசரும் இதுல என்னன்னா டீம்லயே இதுல இவங்களே என்ன வந்து விஷயம்னா, வலைபேசி ஃபோன் பண்ணி இப்ப இவங்க நான் ஃபோன் எது பண்ணி சொன்னாலுமே சில விஷயம் வலைபேசி சொல்லிட்டாங்க சொல்றீங்களா, இது எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க வந்து சொல்லாம வச்சிருப்போம் ஒரு சில எங்களுக்குன்னு வந்து. இப்ப நாங்க வந்து நிறைய படத்தோட டீமோடவே சுத்திட்டு இருக்கோம். இப்ப நான் வந்துட்டு உதாரணத்துக்கு நிறைய இப்போ அடுத்தது நீங்க நினைக்கிற இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, என் விஸ்வநாதன் சன்ஸ் பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய தெரியும். என்ன ஏ டு செட் நிறைய விஷயம் தெரியும். அது பிரகாஷ் பக்கும் தெரியும், எனக்கு தெரியும்ன்றது தெரியும். ஆனா நான் சொல்ல முடியாது. நான் சொல்ற ஓப்பனா வந்துட்டு நான் சொல்ல முடியாதுன்னு தாண்டி சொல்லலாம். பட் ஆனா நான் சொல்ல வேண்டாம், என்னோட ஒரு இது இருக்கும்ல சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப வந்து சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு நண்பர் வந்து சினிமா அப்டேட் நமக்கு நிறைய சொல்லுவாரு, எக்ஸ்க்ளூசிவா சொல்லுவாரு. சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு யாரையும் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு போவாரு. இதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது சமீபத்துல பேசும்போது நான் சுகுமார் ப்ரோ இன்னொரு நண்பர் அப்புறம் இன்னொரு சினிமா சம்பந்த நண்பர்லாம் பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, இது அப்டேட் நீங்க என்ன சொன்னீங்களே, இது நீங்க ட்வீட்டா போட்டுருக்கலாம்ல, பாருங்க இப்ப வலைபேசி சொல்லிட்டாங்க சொல்லி எக்ஸ்க்ளூசிவா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அப்ப நான் ஏங்க ஒருத்தர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, பேசுறாரு, இது விஷயத்த சொல்றாரு, கன்வே பண்ணி யாரையும் சொல்லிடுறாங்க உங்களோட வச்சுக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒருத்தர் நம்பி சொல்றாருன்னு நம்ம சொன்னா நான் தானே லீக் பண்ண ஆயிராதான்னு கேட்டதுக்கு அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க உங்களை சொல்லி சொல்றாருன்னா அவர் இன்ஃபர்மேஷன் உங்களை போஸ்ட் பண்ண சொல்றாருங்கிற அவர் உங்களை போஸ்ட் போட சொல்றாருன்னு அர்த்தம், இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொல்றாருன்னு அர்த்தம். அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றாரு அதை நீ நியூஸா போடுங்கன்னு. நீங்க சொல்லல, அதெல்லாம் அவங்க வலைபேசிட்டு சொல்லி போடுறாங்க அப்படிம்பாரு. எனக்கு அப்ப போடுன்னு சொல்லி சொல்ல வேண்டியது, அதுலயே ஆட்டி சொல்லாதீங்க உங்கள்ட்ட மட்டும் ரகசியமா சொல்றேன்னு சொல்றது. எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறத விட அதோட எக்ஸ்க்ளூசிவ் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் எங்கிட்டயும் இருக்கு, பிரகாஷ் ராவ் கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்ற ஒரு இதுல இருக்கும். அவங்களுக்குள்ள எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் போயிடும். நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானும் க்ளோஸ்ன்னு வச்சுக்கோ. விஷால் வந்து ஒரு படம் எடுக்கிறான், அவன் ஒரு பெரிய ஹீரோவோட வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு டைரக்ட் பண்றான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சூர்யா வச்சு அடுத்த ஒரு இப்போ சூர்யா 51 விஷால் தான் டைரக்ட் பண்றான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். டைரக்ட் பண்றான்னா இப்ப விஷால் எனக்கு விஷால் பழக்கம் எல்லாருக்கும் தெரியும். விஷால் என்கிட்ட எதுவுமே சொல்லாமையா இருப்பான், நிறைய விஷயம் நானும் விஷாலும் பேசிப்போம். ஆனா நான் பேசுனது வந்து அப்படியே வந்து சோசியல் மீடியால ட்வீட் போட்டாலும் இல்ல வந்து அது பரப்பினாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் அவனுக்குள்ள அவன் என்ன ட்ரஸ்ட் பண்ற விதம் குறைஞ்சிரும். நாளைக்கு என்ன ஆயிடும்னா வந்து நாளடைவுல வந்துட்டு இவங்கிட்ட எது சொன்னாலுமே அவன் போய் போஸ்ட் போட்டுருவான், அவன் வேலையை காட்டிடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க கிரியேட் ஆயிடும். இது யோசிச்சுட்டு இங்க இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ், ட்விட்டர்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ்க்கு தான் முதல்ல எல்லா நியூஸும். நிறைய இன்ஃபுளுசர், நான் சொல்றது நாங்க எங்களை மட்டும் சொல்லல, இது நீங்க பாக்குற எல்லாரும் ரமேஷ் பாலா உட்பட எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். ஆனா யாருமே பெருசா போட மாட்டாங்க. அது போடாம இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப வலைபேச்சோ இல்ல மத்த மீடியாவோ போடுறாங்கன்னா அவங்க பெரிய மீடியா 30 வருஷம் இருக்காங்க 40 வருஷம் இருக்கிறாங்க, அவங்க திட்டவும் முடியாது, திட்ட மாட்டாங்க, பகச்சிக்க மாட்டாங்க. எப்படி பேர்? ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம அடுத்து பேச மாட்டாங்க. நிறைய பேர் பகச்சிருக்காங்க, நிறைய பேர் திட்டி இருக்காங்க அவங்கள, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து அவங்களோட வே ஆஃப் இது வந்துட்டு வேற மாதிரி அப்ரோச் பண்ணிப்பாங்க. அவங்க சீனியர், நிறைய விஷயம் இருக்கு, அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. நாங்க வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணிக்க வேண்டாம், நம்ம ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கோம் அப்படின்னும் போது நாங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா டேர் டெவில் பத்தி பிரகாஷ் ப்ரோக்கு நிறைய விஷயம் தெரியும். அது ஈவினிங் வந்து என்கிட்டயுமே ஒரு சில விஷயம் அது எப்படி இருக்கும்ன்றது வந்து சொன்னாரு. ஆனா நான் சொல்ல முடியாதுல்ல, அத நான் சொல்லிட்டு அது கரெக்டா இருக்கல. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோக்கு இன்னும் நிறைய தெரியும். பிரகாஷ் ப்ரோ நீங்க ஓப்பனா நிறைய விஷயம் சொல்ல முடியாது, கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வர தெரியும், இன்னைக்கு அப்டேட் வரப்போகுதுன்றத தாண்டி அப்டேட் வரதுக்கான ஒரு விஷயம் போச்சு, அது கூட பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். எல்லாருக்கும் நம்பிக்கை விட்டு போச்சு. ஆனா பிரகாஷ் ப்ரோ கரெக்டா சொன்னாரு, அவர் நிறைய விஷயம் தெரியும் ஆனா சொல்ல மாட்டாரு. சரி சுகுமார் ப்ரோ, விஸ்வநாதன் சென்ஸ் பத்தி தெரியும் நீங்களே, நல்ல விதமா தானே? நல்ல விதம் தான் தெரியும், நான் நல்ல விதம் தான். அது அவ்வளவு ஓகே ரைட். இல்ல யாரு எந்த ப்ரொடியூசர் வலைபேசிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டீம் மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா. வாரத்துல 6 நாள் அந்த படத்தை பேசி ஆமா கரெக்ட்.
வாரத்துல என்னது? 6 நாள் என்ன படம் எங்க ப்ரோ? ஆனா அவங்க பிசினஸ் என்ன படம் சொல்லுங்க. மண்டாடி தான். வேற என்ன பிரகாஷ் ப்ரோ? அதுவா அதை அது விடுங்க. எப்படி தெரியுமா அதை ப்ரோ? விடுங்க. இந்த இங்க இருந்து போனா கிச்சன் வந்துருங்கள மாதிரி எங்கேயோ ஆரம்பிப்பாங்க. கடைசியில வந்து மண்டாடியில அது எப்படி இருந்தது தெரியுமா? அவன் வெட்டுன ஒவ்வொரு வெட்டுங்கிற மாதிரியே இல்லைங்க, பேசுவாங்க. அது ரீச் ஆகுது இல்லைங்க. அந்த டைட்டில கொண்டு போய் சேர்க்கறது தாங்க அவங்க வேலை. அதுக்கு தாங்க ப்ரொமோஷன் எடுத்துருக்காங்க. அந்த டைட்டில கொண்டு போய் எப்படியாவது சேர்க்கணும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க எய்த்தாப்ல வர டிமாண்டி காலனிங்கிற ஒரு பேய் படம். அந்த பேய் படம் எப்படினாலும் நீங்க ஒரு சுமார் டீசென்ட் அப்படின்னு வந்துட்டாலே தூக்கி சாப்பிட்றோம். அதனால பொழுதன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை மூச்சுக்கு 300 தடவை விட்டுட்டு மண்டாடின்னு போயிடுவாங்க போல இருக்கு. சரி பிரகாஷ் ப்ரோ, அதெல்லாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு இது. அவங்களோட இன்னொருத்தவர் இருக்காரே ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, பாயிண்ட் வரட்டும்னு அவரு பிரகாஷ் ப்ரோ. அதான் பாயிண்ட் வந்துச்சு எங்க 2 நாள் முன்னாடி. அடுத்த பாயிண்ட் சரி, எப்போ ஓகே. நீங்க வந்து எப்படி சொல்றது, விஸ்வநாதன் சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கும் தாண்டி அதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா மாசா இருக்கும். இன்டர்மிஷனுக்கு முன்னாடி அது நீங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நாகவம்சி நேத்து வந்து ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்கு. ராதிகா, மமிதா பேஜு, சூர்யாக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அதை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வந்து மாஸ் சீக்வன்ஸ் சொல்றீங்க. மாஸ் சீக்வன்ஸ் இருக்கு. ஒரு மாஸ் சீக்வன்ஸ் அதுல நல்லாவே இருக்கு. அதுல ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு சொல்லுவாங்க ப்ரோ? நல்லா பண்ணிருக்காரு. சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த காம்பினேஷன் பத்தி இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஒரு படத்துக்கு பாட்டு கம்போஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். நம்மளா வந்து ஓனா வந்து ஒரு மியூசிக் சில மியூசிக் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ வெங்கி அட்லூரி வந்துட்டு அவர் தான் டைரக்டர் அப்படின்னா அவர் வந்து ஒரு இதுல கேட்பாரு. இவங்க வந்து வேற ஒரு இதுல ஒரு வேவ் லென்த்ல இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேவ் லென்த்ல ஒரு பாட்டு கம்போஸ் ஆகுறதுல தான் அந்த பாட்டோட அவுட்புட்டாவே இருக்கும். ஒருத்தர் எடுக்கிற டிசிஷன், இவர் மட்டும் எடுக்கிற டிசிஷன் கிடையாது. இப்போ ஜிவி பிரகாஷ் மட்டும் எடுத்து அந்த சாங் வந்து இந்த சாங் தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு வந்து டைரக்டர் கிட்ட கொடுக்க முடியாது. அது டைரக்டர் அப்ரூவ் பண்ணணும். இல்ல டைரக்டரோட இன்புட்ஸ் வச்சு இவர் பண்ணி இதுல பல ப்ராசஸ் இருக்கு. இதுதான் எல்லா படத்துக்குமே நான் சொல்றது. இந்த படம் கிடையாது, எல்லா படத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் 2 பேருமே ஒன்னா சேரும்போது இப்படி ஆகும். இதுல யாருன்னா ஒருத்தர் டாமினண்டா இருந்தாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, டைரக்டர் ரொம்ப பெரிய லெஜெண்ட் அப்படின்னா இப்ப டைரக்டரோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். இது ரிவர்ஸா இருந்தா அதோட இப்போ ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு, புது டைரக்டர் வந்து அவர் கூட இது கமிட் ஆகுறாரு அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட இன்புட் கொடுக்கலாம். பட் ஆனா ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்க கொடுத்த இன்புட்டுக்கு இதோட அதிகம் வேற மாதிரி போட முடியாது, இதுதான் கரெக்டா இருக்கும்னா அந்த டைரக்டர் அக்ரி பண்ணிடுவார். ஓகே, அவரே சொல்றாரு அப்ப அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஓகே பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப இங்க எப்படின்னா, இந்த படம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஸ்வநாதன் சன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெங்கி அட்லூரியுமே வந்து நல்ல ஹிட் கொடுத்த டைரக்டர், நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர். இவருமே வந்து பல வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஹிட் கொடுத்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னா 2 பேரும் சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி காம்போல நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களோட 2 பேரும் இன்புட்ஸுமே அங்க இதுவாகும். இவரோட ஒரு சஜஷன் போகும், அவரோட ஒரு சஜஷன் போகும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஓகே பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் வரும். அதுதான் வந்து நீங்க கேட்குற பாட்டாவே இருக்கும். நம்ம இதுல ஒருத்தர் மட்டும் கிரெடிட் வந்து இப்போ பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிரெடிட் வந்து மொத்தமா இவர் தான் அப்படின்னு கிரெடிட்டும் கொடுத்துட முடியாது. அதே சேம் டைம் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டிசப்பாயிண்ட் ஆனதுக்கான காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்று நான் நிறைய பார்த்தேன் டைம் லைன்ல வந்துட்டு சூர்யாவோட இன்ட்ரோக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. அது இவருக்கு எலிவேஷன் பண்ண தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவருக்கு எலிவேஷன் சாங் போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவருக்கு இன்னமும் வந்து ரீசெண்டா கூட வந்து குட் பை லக்லில அஜித்துக்கு வந்துட்டு ஒரு எலிவேட்டடான எப்படி சொல்றது பயங்கரமான ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாரு. அவருக்கு எல்லா மியூசிக்குமே டைரக்டர் சொல்றது தாங்க இருக்கு. நம்ம சிம்பிளா வந்து ஒருத்தர் மட்டும் வந்து பிளேம் பண்ணிட்டு போயிடுறோம். அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், மியூசிக் வந்துட்டு உங்களோட கையில இருக்கு. பட் ஆனா டிசிஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். படமா பார்க்கும்போது அது படத்துல உட்காருதா இல்லையான்னு தான் மேட்ரு. இது வந்து படமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு படம் மியூசிக்கலாவே நல்லா டிராவல் ஆகும். நீங்க வேணா பாருங்க. படம் நல்லா இருந்தா போதும். என்னங்க அவங்க ஒரே ஒரு இந்த படத்துக்கான ஒரே டிராபேக் என்னன்னா, ப்ரொமோஷன் வந்துட்டு இன்னும் பெருசா வந்துட்டு அவங்க இது பண்ணல.
அது ஆக்டிவேட் பண்ணல. பெருசா இன்னும் வந்து இல்ல சுகுமார் ப்ரோ, ஒண்ணுமே பண்ணல. அதுதான் சொல்றேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்னும் 10 நாள்ல படம் அப்படின்னா, ஒரு எந்த ஒரு ஒரு ஆஃப்லைனும் ஆகட்டும், ஆன்லைன் ஆகட்டும், அது இப்போ நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி சூர்யா ஃபேன்ஸ் கிளப் மட்டும் தான் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி பண்ணாங்க. இது வந்து ஒரு எல்லா சைட்ல இருந்துமே ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா சைட்ல இருந்துமே ப்ரொமோஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு படத்தை வந்துட்டு இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் வருது அப்படின்னா இப்ப எங்க வீட்ல வந்து எங்க அம்மாக்கே தெரியல. உண்மையா சொல்ல போனோம்னா அதுதான் உண்மை. சூர்யாவோட படம் இன்னும் ஒரு 10 நாள்ல வருதுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்றாங்க. ஏன்னா 14th ஆகஸ்ட் அந்த வீக் வந்துட்டு என்ன வேலூருக்கு வர சொல்லியிருந்தேன், எங்க ஊருக்கு வர சொல்லியிருந்தேன். இல்லம்மா அந்த வாரம் படம் ரிலீஸ் இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கும். என்ன படம் அப்படின்னா ஜஸ்ட் சொன்னாவே வந்துட்டு அவங்களுக்கு என்ன வருதா இப்பதானே வந்துச்சு கருப்பு அப்படின்றாங்க. அவங்க மைண்ட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அடுத்த படம் வரும்போது அந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா இருக்கும். அதுக்கான கிரியேட் பண்றது, அவங்க அதுக்கான இது செட் பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய லெவல்ல வைக்கணும். ஒரு ஓப்பனிங் பயங்கரமா கொடுக்குற அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆனா இங்க மார்க்கெட்டிங் வந்துட்டு அவங்க வந்து ஏன் பண்ணல அப்படின்றதே ஒன்றும் தெரியல. அது கொஸ்டினாவே இருக்கு. படம் வந்துடும் சுகுமார் ப்ரோ 10 நாள்ல. படம் ஷோர் ஷாட் வருதுங்க. மார்க்கெட்டிங் வந்துட்டு அவங்க இப்பயும் சொல்றேன், எந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஓப்பனிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா மாசான ஒரு ஒரு இது கிரியேட் ஒரு ப்ரொமோஷன் ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலயும் ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணணும். அந்த ப்ரொமோஷன் இன்னுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப லேட் ஆக்சுவலா சொல்ல போனா. இதுக்கப்புறமும் டிலே பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் வந்து பெரிய ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்றதுல வந்து இதுவாகுமே தவிர ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா போதாது இல்லைங்க. நார்மல் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் இல்லைங்க. படம் வருதுன்னு வந்து தெரிய வைக்கணும்ல. இப்ப நம்ம மட்டுமே இப்ப இங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு மூவி பஃப் தான் அதிகமா இருப்போம். இல்ல வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மிக்ஸ்டா தான். அதாவது இங்க கோர் ஆடியன்ஸ் மட்டும் தான் ட்விட்டர்ல இருப்பாங்க. காமன் ஆடியன்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, யூடியூப்ல இருப்பாங்க. இப்ப 4 இடத்துக்கு போனா ஃபிளெக்ஸ் வச்சிருக்கணும், எல்லாமே பண்ணணும்ல. இது எல்லாமே வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன் இந்த படத்துக்கு. தெரியல இது யாரு வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இது எப்படி சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா வந்து நல்லா பண்ண. இப்போ சிம்பிளா வந்து மண்டடி சூரியோட படம் நீங்க பேசுறீங்களா, எப்படி இருந்தாலும் வலைபேச்சில் அது முடிக்கிறாங்கன்னா அது ஒரு ப்ரொமோஷனுங்க. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க எல்லாமே பாக்குறீங்களா, வலைபேச்சு பாக்குறீங்கன்னா அவங்க டெய்லி அது பேசுறாங்கன்னு உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல. அப்ப மண்டடி வருதுன்னு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல. நிறைய பேருக்கு அது ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல. அதுதான் ஒரு அந்த மாதிரி கூட இவங்க பண்ணலன்னு சொல்ல வரேன். எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன். விடுறாங்க, ஒன் சாங் விடுறாங்க. ஸ்பாட்டிஃபைல முன்னாடி விட்டுட்டாங்க. யூடியூப்ல வந்துட்டு விடுறாங்க. 8 மணிக்கு விடுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஈவினிங் டேர் டெவில் வந்துடுச்சு, அப்பயே பேக்கப் பண்ணிருக்கலாம். இல்ல முன்னாடி விட்டுருக்கணும். இல்ல அவங்க எத்தனை 8 மணிக்கு, அதுவும் வந்து ஸ்லாட் என்ன ஸ்லாட்ல வந்து அந்த சாங் விடுறாங்க பாருங்க. 8 மணின்றது எவ்வளோ ஒரு எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 6ல இருந்து 7 பிரைம் டைம்ன்றது வந்து ஒரு 5 மணி 6 மணி 7 மணின்னு வச்சுக்கலாம். 8 மணிக்கு வந்து அவங்க அந்த சாங் விடுறாங்க. அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடாதா? அது ரொம்ப பேட் ஸ்ட்ராட்டஜி இல்ல அது. அதுதான் சொல்றேன். ஒரு நல்ல படம் எடுக்கிறது மட்டும் தாண்டி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது அது பண்றது வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் ஒரு படம் வந்து ஒரு 3 நாள்ல டாக் வரலன்னு வச்சுங்களேன், 4வது நாள் அதோட இதுவே மாறிடுது. அதோட அதோட போக்கே மாறிட்டு அடுத்த டாக் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. செகண்ட் வீக்குக்கு சஸ்டைன் ஆகணும்னாலே, தியேட்டர் ரீடைன் பண்ணணும்னாலே அந்த ஒரு அந்த ஒரு இனிஷியல் இதுதான் தேவைப்படுது எல்லாருக்குமே. ஏங்க சிம்பிள்ங்க. இங்க எல்லாரும் பாத்தீங்க அன்பே டயனா டீம் வந்து எவ்வளவு ப்ரொமோஷன் எவ்வளவு பண்ணாங்க ஆஃப்லைன். சின்ன படம் அது. ஆனா அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அது அது அந்த மாதிரி பெரிய ஸ்டாருக்கு கூட வந்து பெரிய ஸ்டார் படமே இப்போ ஒன்று இப்போ எடுத்துக்கங்க. சிம்பிளா சொல்ல போனா யஷ்வினாத் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு ஜனநாயகனுக்கே ரிலீஸ். ஜனநாயகன் மாதிரி இப்போ தளபதி விஜய் மாதிரி ஒரு படத்துக்கே வந்து அவ்வளோ ஒர்க் அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு சொல்ல வரேன். பெரிய ஸ்டாருக்கு பண்ணக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டாருக்குமே ப்ரொமோஷன்ன்றது வந்து ஒரு பேசிக். அது வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பேசிக் நீட் தான். அது கண்டிப்பா பண்ணணும். நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டேக் பண்ணி கேளுங்க.
டேக் பண்ணா என்ன அப்டேட் தந்துட்டு அடுத்த வேலை பாக்குறேன். கண்ணும் காணாத மாதிரி தான் போறான். சரி வந்துடும். இல்லங்க உண்மையாவே இது பை எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த படம் எடுத்துட்டு அடுத்த படம் போயிடுவாங்க. உங்களோட ஹீரோ தான் இதுல வந்து மெயினா இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கு, ஆனா ஓப்பனிங் சரியா கிரியேட் ஆகல. இது வந்து பெருசா நல்ல படம், நல்ல கேப்பபிலிட்டி, ஆனா ஓடிடியில் தான் போச்சு. இது தியேட்டருக்குள்ள பெருசா இதுவாகல. இல்ல வந்து இது லேட்டா பிக்கப் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாரை பாதிக்கும்? சூர்யான்ற நேம் தான் பாதிக்கும். இங்க சித்தாராவை பாதிக்காது, இங்க மத்தவங்கள பாதிக்காது. அந்த சூர்யான்ற ஒரு அந்த நேம் தான் வந்துட்டு அவரோட லெகசி, அவரோட இதுதான் வந்து இதுவாகும். அவருமே எவ்வளவுங்க பண்ணுவார், ஒரு எல்லா படத்துக்குமே அவரே இறங்கி பண்ணிருக்க முடியுமா? என் கருப்பு கூட ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கருப்போட அந்த கடைசி டைம்ல வந்து ஃபுல்லா அது அன்னைக்கு அப்பவே நம்ம சொன்னதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். கருப்பு ரிலீஸ் அவர் இல்லைன்னா ரிலீஸ் ஆயிருக்காது. மொத்த கடனையுமே அவர் தான் இது பண்ணி, அது லோன் இது இப்ப சொல்றாரு, அந்த லோன்லாம் இது பண்ணி ரிஸ்க் எடுத்தன்ட்டு. அப்பயுமே எல்லாருக்கும் தெரியும் ரிஸ்க் எடுத்தாரு. கருப்புன்னு இல்ல, அவர் ரீசெண்டா அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே ரிலீஸ் அப்ப பிரச்சனை வந்திருக்கும். என் கங்குவாக்குமே அது வந்தது. அவர் தான் இன்வால்வ் ஆகி வந்து அதை ரிலீஸ் பண்ணாரு. வாத்தியாருக்குமே அந்த பிரச்சனை வந்தது. சூர்யாவோட இன்வால்வ்மெண்ட் தான் அதுல இருந்தது. அவர் தான் இன்வால்வ் ஆகி அவர் தான் வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாரு. இது ரிலீஸ்ல பிரச்சனைன்னு சொல்லல, எல்லாத்துக்குமே அவரே ஸ்பெண்ட் பண்ணி அவரே பண்ண முடியாதுல்ல. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கொஞ்சம் பண்ணணும். அதுதான் வந்து இந்த படத்துல பெரிய மிஸ். பிரகாஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோ ஃபுல்லா உண்மையை சொன்னாரு. முழுக்க அந்த உண்மை அப்படியே ஆமோதிக்கிறேன். ஒரு சூர்யா படம் ஒரு மெகா வெற்றி, ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற கருத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம். அந்த ஒரு பேருக்கு பண்ணணும். பேருக்கு ஆடி லான்ச் வைப்போம், நேம் சேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜஸ்ட் நேம் சேக் ஆடி லான்ச் அப்படிதான் வச்சிருக்காங்க. சரியா ப்ராப்பரான ப்ரொமோஷன். நேம் சேக் ஆடியோ லான்ச் உண்மையா ஏன் சொல்றேன்னா, ஆடியோ லான்ச் வந்துட்டு நடத்தினா எவ்வளவு இது பண்ணுவாங்க, எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு பண்ணுவாங்க. 2 நாள் முன்னாடி தான் வந்து எல்லாருக்குமே, எனக்கே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சூர்யா ஃபேன் சைட்ல இருந்து ஒருத்தர் அமிச்சாரு. எனக்கு அவர் அனுப்பிதான் அது உண்மையாவா அப்படின்னு நான் கேட்கறேன். அவர்கிட்ட நான் கேட்கறேன், எப்போ வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமைன்னு தெரியல, அப்பதான் அனுப்புனாரு அவர் எனக்கு. உண்மையாவா அப்படின்னு. வியாழக்கிழமை கரெக்டா, தேர்ஸ்டே. ஆமா அப்படின்னு. ஏங்க ஒரு ஆடியோ லான்ச்னா வந்து ஒரு கிராண்டா இது இல்ல, ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரோ அது மட்டும் இல்ல ப்ரோ, யாருமே வரல ப்ரோ. அவங்க வந்ததே ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், முன்னாடி படம் பிளாக் பஸ்டருங்க. அவங்க வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ரொம்ப கிராண்டா பண்ணிருக்கலாம். பண்ணணும்னா அப்படி பண்ணிருக்கலாம். ஏன் வந்து அந்த பணம் அவ்வளவு கடன் பஞ்சாயத்துல, அவ்வளவு பினான்சியல் இஷ்யூஸ்ல கருப்பு ஆடியோ லான்ச் இதை விட பயங்கரமா தான் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன்னா, அதுதான் சொல்ல வரேங்க. அந்த ஆடியோ லான்ச்ன்றது அந்த ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணும்ல, அதுதான் வந்து இப்ப கருப்புக்கு மதுரையில வச்சாங்க. நிறைய வந்து அவங்க எஃபர்ட் போட்டு நிறைய செலவு பண்ணி பப்ளிக் இதுல வச்சாங்க. காலேஜ்ல திரும்ப யார் வேணா வைக்கலாங்க. இவருக்கு வந்து எந்த பப்ளிக் இடத்துல வச்சாலுமே இவருக்கு கிரௌட் வந்துடும். இது ஏன் வந்து அவங்க இவ்வளவு சிம்பிளா முடிக்கணும்? எவ்வளோ ரொம்ப கருப்புலாம் பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு கிராண்டா செட்டு போட்டு, எப்படி அந்த செட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ரொம்ப சூப்பரான செட் போட்டு அழகா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிளெயினான ஒரு ஆடியோ லான்ச். அது ஏன் அவ்வளோ சிம்பிளா அவங்க பண்ணணும்? கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. ஏன் அவ்வளோ இதுவா பண்ணி ஒரு ஆடியோ லான்ச் இது பண்ணணும்னே தெரியல. பாப்போம், அப்கமிங் இன்னும் 10 நாள் இருக்கு. எதனா மேஜிக் அவங்க சைட்ல இருந்து எதனா அவங்க புஷ் பண்றாங்களான்னு பாப்போம். இல்ல வழக்கம் போல மொத்தமே ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க, இல்ல மொத்தமா ஃபேன்ஸே பார்த்துப்பாங்கன்னு நான் ஃபேன்ஸ் இதுல போட்டுடுறாங்களா அப்படின்னு தெரியல. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அந்த இன்னைக்கு வந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட், அத உங்க கருத்து என்னதை பத்தி? என்ன படம் தெளிவா சொல்லுங்க, டைட்டில் சொல்லி சொல்லுங்க. படம் நான் 3 தடவை சொல்லிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. கார்த்தி மோகன் ராஜா படம். அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? உங்க கருத்து என்னன்னு கேட்க. கருத்து நினைக்கிறேன்னா, கார்த்தி இப்பதான் வந்து கரெக்டான ஒரு மீட்டரை பிடிச்சிருக்காருன்னு தோணுது.
ஏன்னா சர்தார் டூங்கிறது ஒரு பக்காவான ஒரு ஹை பட்ஜெட் படம். அது முடிச்சிட்டு ஒரு தெலுங்கு டேரக்டர் போயிருக்கிறாரு. தெலுங்கு டேரக்டர் படம் முடிச்சு இன்னொரு படம் என்ன படம் நடுவில் அனௌன்ஸ் பண்ணாரு, அது என்ன படம்? மார்ஷல். மார்ஷல். அந்த மார்ஷல் படம் ரொம்ப பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஓகேவா, இப்படி பேக் டு பேக் ரொம்ப பிக் பட்ஜெட் ஃபிலிம் போயிட்டு இருக்காரு. இப்போ மோகன் ராஜா பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான் எடுப்பாரு. ஆனா இதுல என்னன்னா சர்தார் டூ ஒரே டோன்ல போகும். ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர், அப்படி அந்த ஆக்ஷன் த்ரில்லர்லயே போகும். அடுத்து எடுக்கிற தெலுங்கு இது வந்து அது ஒரே ஜோன்ல போகும். ஒரு ஃபீல் குட் அந்த ஒரு கமர்ஷியல் ரூட்ல அது வேற மாதிரி ஃபுல்லா எல்லாமே கலந்தது இல்லாம. மார்ஷல் சொல்ல வேணா கேங்ஸ்டர் ஸ்டோரி, பீரியாடிக் கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒரே ஆனா இவர் எடுக்கிறது தான் பக்கா ஃபேமிலி. ஏன்னா ஏற்கனவே ஃபேமிலி ஸ்கிரிப்ட்லேயே எடுத்துட்டு நல்லா ரீமேக் படமா எடுத்தாலும் எல்லாமே ஃபேமிலியில நல்லா கையாட தெரிஞ்ச ஒரு ஆளு. அவரு இப்போ வந்து சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளஸ் ஃபேமிலி அவங்களோட மிக்ஸ் பண்றாரு. கண்டிப்பா இந்த காம்படிஷன் வந்து சூப்பரா பிக்கப் ஆகும், பயங்கரமா இருக்கும். ஒரு பக்கா கமர்ஷியல் படம், கார்த்திக் நீங்க எதிர்பார்க்கிற பக்கா கமர்ஷியல் படம் இதுல கிடைக்கும். எனக்கு நான் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். சூப்பரான ஒரு காம்படிஷன். அப்படிதான் இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. கல்யாண் சங்கர் படம் வந்து அது எனக்கு 100% அதுல எனக்கு ஒரு இது உடன்பாடு இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் ஏன்னா டீசர் ட்ரெய்லரை வந்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த படத்தை நம்புறதா வேணாமா முடிவு பண்ணிக்கலாங்கிற இதுல இருக்கேன். இந்த படத்துக்கு ஆதி நல்லா மியூசிக் போடுவார்னு நினைக்கிறேன் பிரகாஷ். ஏன்னா மோகன் ராஜா நல்லா மியூசிக் வாங்கிடுவார் டேரக்டருக்கு, மியூசிக் டேரக்டருக்கு. ஆமா, எனக்கு சின்ன ஒரு மறந்துருச்சு, வேலைக்காரன் யார் மியூசிக்கு? அனிருத். நல்லா தானே இருக்கு வேலைக்காரா என்று இறைவாவும் ரைட் ரைட் ஓகே 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 கருத்தவன கலிதா ஞாபகம் வந்துச்சு, இப்பதான் ஞாபகம் வந்து இறைவான்னு ஒரு பாட்டு. அந்த கிளைமேக்ஸ் சாங் சூப்பரா இருக்கும். எழு வேலைக்காரா செம்ம சாங். இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க. சூர்யாவோட டாப் 5 படத்துல ஃபர்ஸ்ட் படம் சேது ஊட்டி பார்த்தேன். விக்ரம பத்தி பேசியிருந்தாரு, அதையும் பார்த்தேன். அப்படியே பார்த்தேன். இந்த சும்மா உங்கள்கிட்ட சொல்றேன். விசாலக்காரனா போயிட்டாரு. இந்த படத்துக்கு சாயின்னு சொன்னாங்க. சாய் தாங்க மியூசிக். போன வாரம் வரைக்கும் இவ்வளவு தூரம் கமிட் ஆகி பிஸி ஆயிட்டாருன்னு போல தூக்கிட்டாங்க போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒரட்டு பிஸியா இருக்காரு மனுஷன், தாங்க முடியல. இல்ல அடுத்த சின்ன படம் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டாரா அப்படிங்கிற ரூட் தெரியல. தெரியாது, பெரிய படம் தான், மைத்திரி தான் தயாரிப்பு. ஒன்ஸ் மோர் எப்ப பிரகாஷ் ப்ரோ வந்து ஏதோ போட்டுருக்காங்க. 14 வர வர என்ன கேக்குறீங்கன்னு தெரியல. நிறைய கேள்வி கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிருது. ஆகஸ்ட் ரிலீஸ் கன்ஃபார்ம். இந்த மாசமா? ஆமா பரணி, வந்துருமா? இந்த மாசம் தான் பரணி. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அது இன்னைக்கு ஈவினிங் வந்து நாளைக்கு மாறிடுச்சு ஆகுது. ஆனா இந்த மாசம் கன்ஃபார்ம் 2 தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 தேதியில ஒரு தேதி நாளை மறுநாள் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் வித்தின் வெட்னஸ்டே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். மட்டும் ப்ரோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணா வேற எதுவும் பெருசா இல்ல. 2 வீக்ஸ் ரன் கிடைக்கும். ஏன்னா 28 என்னமோ நடுவில் ஒரு படம் ஒண்ணு வரல. அது என்ன படம்? ஒரு இல்ல கராத்தே பாபு வரல. அது இல்லாம இன்னொரு படம் ஒண்ணு வரமா வராதாங்கிற குழப்பத்துல நீடிச்சுட்டு இருக்கு. அது வர்றது டவுட்டுங்கிற மாதிரி சொல்லி. அது இல்ல மகுடத்தை நான் பேசவே மாட்டேங்க. விஷால் இருக்காரு, விஷால் மிஸ்கின் பாஷையில சொல்லணும்னா அவர் திட்டணும். ஸ்டேஜ்ல வந்து திட்டு வரல, அந்த மாதிரி திட்டணும் அவரெல்லாம். விடுங்க, நம்மள வேற ஃபாலோ பண்றாரு, ஸ்பேஸ் ரைஸ்ல வந்துட போறாரு. பெரும் பிரச்சனை விஷால் பத்தி பேசுறதையும். ஐயோ வேற என்ன படம் பிரகாஷ் ப்ரோ? ஒரு படம் சிக்கல்ல இருக்குங்க. படம் பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல முடியல பரணி. ஒரு படம் ஆகஸ்ட்ல வர ஒரு படம் சிக்கல்ல இருக்கு பரணி. அந்த படம் வரது டவுட். ஆகஸ்ட் லிஸ்ட் எடுங்க. அதான் இருங்க லாஸ்ட்ல ஆனா என்ன சிக்கல்னா ஒரு சிக்கல் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன்னு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் வந்து சரி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண படமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாத படமா? இருங்க பரணி, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். நான் சொல்லலாம்ல, நீங்க சொன்னதானே பிரச்சனை. நீங்களும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்னு மெசேஜ் அனுப்புறதாங்க, பாத்துங்க என்ன படம் வரலன்னு. ஓகே ஏன்னா குழப்பம். ஹாயா பிரகாஷ் ப்ரோ. ஏங்க நான் படம் பேர்லாம் சொல்ல மாட்டேங்க, விட்டுருங்க. பரணி ப்ரோ அது அப்படியே எங்களுக்கு அனுப்புங்க பரணி ப்ரோ. அது டிஎம் பிரகாஷ் ப்ரோ அதனால நீங்க சொல்லல. பாவம் சொல்லியிருக்காரு, அதனால தான்.
அதனால என்னன்னா அந்த படம் வரலன்னா டக்குனு இந்த படத்தை அந்த தேதியில இறக்கி விட்டலாம்னு பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்தை தேதி போட்டுருவாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க கனெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பாடா, அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இல்லங்க அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கனெக்ஷன் தான் முக்கியம். இங்க எனக்கு கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அந்த கனெக்ஷன் நடந்திருக்கு. இன்னொரு ரைட் விட்டுருங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அந்த கனெக்ஷன் புரிஞ்சுட்டீங்களா, விட்டுருங்க, அவ்வளவுதான் போதும். அதனால அடுத்தடுத்த ரிலீஸ் டேட் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஓடட்டும். அனைவரும் புதன்கிழமைக்குள்ள முடிவாயும். நான் இன்னைக்கு அந்த இது நியூஸுக்கு கேள்விப்பட்ட உடனே ட்வீட் பண்ணிட்டேன். பார்த்த உடனே சூப்பர்ரான்ட்டு. டேட் தான் தெரியலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஓகே ரைட்டு. வேற என்ன இந்த ஒன் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தீங்க, அதை பத்தி பேசுறீங்க, அப்படி விட்டுட்டீங்க. என்னாச்சு? அது சுகுமார் ப்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு ஓகே தான் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு படமா இப்போ ஓகே, ரொம்ப மிட்டா இருக்கு, மொக்கையா இருக்குன்னு தான் நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. எனக்கு ஓகே தான். தேட்டர் சீனா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நான் இதுக்குமே இதான் சொல்லியிருந்தேன். இந்த எல்ஐகேல லாஸ்ட் சாங் ஒரு அடாவடின்னு ஒரு சாங், அதுவுமே யாருக்குமே பிடிக்கல. நான் அதே படத்துல பாருங்க பயங்கரமா இருக்கும். என்னமோ வரும் அதுல, அது பாட்டு ரீல்ஸ் போட்டு ஹிட் ஆகிட்டாங்க. என் பையனே அதை பாட்டா பாடுவான். இதுவும் ஒரு ஃபைட் சீன்ல தான் கண்டிப்பா இது வரும். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தியேட்டர்ல தோணும். பிரகாஷ் ப்ரோ, ஆப்வியஸ்லி மாவீரன் சொல்றது கரெக்ட் தான் பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா ஒரு டைட்டிலுக்கும் இல்லைன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர்ல அந்த சாங் அங்கதான் பிளேஸ் பண்ண முடியும். அது தியேட்டர்ல பாக்குறப்போ ஒர்க் ஆகும். அதான் எனக்குமே பாட்டு நல்லா தான் இருந்தது. பட் தியேட்டர்ல அது இன்னும் பயங்கரமா ஒர்க் ஆகும் தான் மாவீரன் சொல்ற பாயிண்ட் தான் நானும் ஆமதிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த ஹேசன்பர்க்ங்கிறது வந்து அனிருத்தா? அது அவரே தானே. லியோன்னு ஒத்துக்கோ, லியோன்னு ஒத்துக்கோ, லியோன்னு ஒத்துக்கோ. லோகேஷ் பல தடவை சொல்லியிருக்காரு. நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவருதான் அவரே தான் அது. ஏன்னா இப்போ டிசில வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஆடியோ லான்ச்ல, அனிருத்துக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு லோகேஷ். அது பரணி பண்ண ட்வீட்டை கவனிச்சிங்களா பிரகாஷ் ப்ரோ? ஒரு லேடி கேட்குறாங்க இப்போ அந்த இதில், யாருப்பா அந்த இது இருக்கு அப்படின்னு. அதுக்கு பரணி அனிருத்து தான்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா, நான் அனிருத்தோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாம எப்படி இருக்குன்றாரு. அனிருத் என்னோட ஃப்ரெண்டு. ஓ, உங்களோட ஃப்ரெண்ட் அனிருத்தோ? ஓ சாரி பரணி, தப்பா சொல்லிட்டேன். அனிருத் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. பரணி ப்ரோ, எப்பதான் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு வருமா வராதா? வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வந்துரும். சின்ன படம் தான். பரணி ப்ரோ சொன்னா நம்பலாம். ஆனா என்ன, நிறைய படம் பொங்கலுக்கு பிளான் பண்றாங்க, அதனால பேக் அடிச்சாலும் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. யாரு வந்தா என்ன பரணி ப்ரோ, எஸ்கே வந்தா தள்ளி போறாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இன்னைக்கு AK-64 வருதுன்னு நீங்க இங்கிலீஷ்ல ஒரு ட்வீட் போட்டீங்களா? கமெண்ட்ல நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்கேன். பார்த்தேன். எனக்கு டவுட் என்ன, உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் காமிக்கும், இங்கிலீஷ்ல ட்வீட் போட்டா இங்கிலீஷ்ல தானே காமிக்கும். அது சும்மா இதுக்காக தானே. அதுக்கு எதுக்கு பரணி ப்ரோ அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றீங்க? நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய தமிழ்ல ஒரு வாட்டி படிச்சு இல்ல அது ஓகே மாவீரன், அதெல்லாம் சொல்லல. ஆனா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அதான் சொல்றேன், அத ஏன் அடிக்கடி யூஸ் பண்றீங்கன்னு. ஏன் அதுல யூஸ் பண்றதுல இப்ப என்ன, ஏதாவது தப்பு இருக்குதுன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் யூஸ் பண்றேன். நான் மாத்திக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். உங்களை வந்து ஒரு டிக்னிஃபைடான ஆளா நாங்க இல்ல கமல் அது வந்துட்டு இப்ப ரொம்ப நார்மல் வேற ஆயிடுச்சு. தமிழ்ல எப்படி ஒரு வேர்டு நார்மலா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த வேர்டு ரொம்ப நார்மல் ஆச்சு. நான் அந்த ஸ்பேஸ்லயே அந்த வேர்டை நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு ஒரு இப்போ நான் சொல்லவா, டு பி ஆனஸ்ட் வந்துட்டு ட்விட்டர் ஆகுதுன்னு சில டைம் வந்து இந்த புது வேர்ட்ஸ் இருக்குல்ல, நியூ வேர்ட்ஸ், இந்த ஜென்சி வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ்ல லைட்டா சிம்பிளா கேப்ஷன் போட்டாலே அது ஓரளவுக்கு நல்ல ரீச் இம்ப்ரெஷன்ஸ் வருது. நான் அந்த ஒரு இதுல போடுறதுதான். இப்ப இந்த வேர்ட் யூஸ் பண்ணனா ஓரளவுக்கு எனக்கு வருது ரீச், அதனால நான் போட்டேன். அவ்வளவுதான், இதை சொல்லி முடிச்சுட்டா கேள்வியே இல்லை. இதயம் முரளி ஆகஸ்ட் OTP வருது. ஆமா, நான் சொன்னேன் மெய்யழகன் ஸ்பேஸ்க்கு சீக்கிரம் வாங்க மெய்யழகன். நான் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு சாப்பிட லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க ஸ்பீக்கர் கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அது 10 பேர் இருந்தாங்க மெய்யழகன், அதனாலதான் யாராவது இறங்குது. அப்புறம் இந்த படத்தை பத்தி சொன்னீங்களா பரணி ப்ரோ, இந்த லிட்டில் ஆக்ஸ் ஹீரோ இன்னொரு படம்?
டொங்கநாத். அந்த பையன் அடுத்த நவீன் போலி செட்டியா வருவான்னு ஒரு உள்ளுணர்வு தோணுது. நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணா யாரா ப்ரொமோஷன்லாம் நல்லா பண்றான். பாப்போம். இந்த வாரம் 2 வெப் சீரிஸ் வருது, 2மே பெரிய சீரிஸ். ஸோ வெயிட்டிங், பார்ப்போம். வதந்தி 2, ஆபரேஷன் சஃபர் சாகர். பிரகாஷ் ப்ரோ, சித்தாரா கிட்ட எஸ்டிஆர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு, உண்மையா? அது நீங்க பரணி ப்ரோட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு புரியலையே. சிம்பு பத்தி எனக்கு என்ன தெரியும்? எஸ்டிஆர் பிரகாஷ் ப்ரோ, எஸ்கே இல்ல. இதுக்கு தாங்க பேர் சிலம்பரசன் சொல்லுங்க, சிம்புன்னு சொல்லுங்க, எஸ்கேன்னு சொல்லுங்க, அதுக்கு சிவகார்த்திகேயன் சொல்லுங்கன்னு சொல்ல வர்றது. கேட்கற கேள்வியில டக்கு டக்குன்னு மாறி மாறி நிக்கலாம். நீங்க எல்லாம் எனக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னே தெரியல. ஆத்மன் சிலம்பரசன் இன்னைக்கு சித்தாரா கிட்ட ராமர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. சித்தாரா அவர் படம் பண்றதா போன வருஷமே நீ சொன்னாங்கல்ல. ஏன் அவர் மைத்திரி மூவி கிருஷ்ண சுதா கங்காரா கூட ஒரு படம் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த படம் நடக்கவே இல்லை. அப்புறம் சித்தாராக்கு ஒரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கி அது ஒரு வருஷமும் 6 மாசமும் ஆகுது. அதுவும் பண்ணவே இல்லை. கீர்த்தீஸ்வரர் அது என்னது டியூட்டி டேரக்டர் கீர்த்தீஸ்வரன், அவர் டைரக்ஷன்ல படம் நடிக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. 2 கம்பெனில எந்த கம்பெனின்னு தெரியல. மைத்ரி கூட தான் நடக்கும்னு நினைக்கிறாரு. மைத்ரி சுதா குங்காரா எஸ்டிஆர் காம்பினேஷன்ல படம் பேச்சுவார்த்தை போச்சு. ஆமா போச்சு. பராசக்திக்கு முன்னாடி அதுதான் போச்சு. அதுக்கப்புறம் தான் பராசக்தி லாக் ஆச்சு. சூர்யா படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் அந்த பராசக்திக்கு நடுவுல அந்த படம் தான் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இப்பயும் துருவிக்ரம் அவங்கள வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுதா குங்காரா வெயிட் பண்றாங்க. துருவ் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? இல்ல யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ஓகே, ஸ்பேஸ் முடிச்சிடலாம். பாய். ஓகே, பாய். சந்திப்போம். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம்.